விசிடி நம்பர் 2343, இடம் ககடியா, பீகார். முரளி தேதி 10-11-1966 மற்றும் 5-11-1966. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 25-5-2017. एक भारत देश ही मातृ प्रधान देश है। दुनिया के कोई भी देश मातृ प्रधान नहीं है। क्या? ஒரே ஒரு பாரத தேசம் மட்டும்தான் தாய்நாடாகும். வேறு எந்த ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய தேசமும் தாய்நாடு இல்லை. என்ன? क्यों? ஏன் அப்படி? क्योंकि जो बापों का बाप, ஏனெனில் யார் தந்தைக்கெல்லாம் தந்தையாவாரோ, सुप्रीम गॉड फादर है, சுப்ரீம் காட்ஃபாதர் ஆவார். वो जब आता है इस सृष्टि पर, அவர் எப்பொழுது இந்த உலகத்திற்கு வருகிறாரோ, तो पहले पहले माता का आधार लेता है அப்பொழுது முதலில் அம்மாவினுடைய ஆதாரத்தை எடுத்துக்கிறாரா, या आत्मा का आधार लेता है? இல்லையானால் ஆத்மாவினுடைய ஆதாரத்தை எடுத்துக்கிறாரா? माता कौन है? आत्मा का आधार लेता है। அம்மா யாரு அப்படின்னு பாபா கேக்குறாரு. பிறகு கேக்குறாரு, ஆத்மாவினுடைய ஆதாரத்தை எடுத்துக்கிறாரா? दादा लेखराज ब्रह्मा का आधार लेता है। தாதா லேக்ராஜ் பிரம்மாவினுடைய ஆதாரத்தை எடுத்துக்கிறாரா? आदि ब्रह्मा जो परम ब्रह्म है। हाँ, ஆதி பிரம்ம யார் பரம்பிரம்மாவா இருக்காங்களோ அப்படின்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு, ஆமா. वो जिसमें आता है वो प्रकृति का पुतला मात्र रह जाता है। அவர் யாருக்குள்ள வருகிறாரோ அவர் வெறும் இயற்கையினுடைய பொம்மையாகவே இருந்துடுறாரு. क्या? என்ன? 5 तत्वों का पुतला रह गया। क्या பஞ்சபூதங்களின் பொம்மையாக இருந்துட்டாரு. என்னவாக இருந்துட்டாரு? रह गया? शव रह गया। வெறும் பிணம் தான் இருக்கு. क्या रह गया? என்ன இருக்கு? देह अभिमानी, देह अहंकारी रह गया। தேக அபிமானியாகவும் தேக அகங்காரியாகவும் இருந்துடுறாரு. आत्मा का नाम निशान नहीं रहता। ஆத்மாவின் பெயர் அடையாளம் இருப்பதில்லை. क्या रह जाता? என்ன இருக்கு? दुनिया के धर्मों में, உலகத்தின் தர்மங்களில், धर्म कहो अधर्म कहो, தர்மம் சொல்லுங்க அதர்மம்னு சொல்லுங்க, उनमें कौन सा ग्रुप ऐसा है, संगठन ऐसा है, दुनिया का देश ऐसा है அதுல எந்த குரூப், எந்த சங்கடன், எந்த தேசம் உலகத்தில் இப்படி இருக்கு? जो महादेह अहंकारी है? எது மகா தேக அகங்காரியாக இருக்கு? அந்த குரூப் என்ன? रशियंस, मनुष्य ரஷ்யன்ஸ் என்று பதில் கொடுக்கிறார். है। रशियंस भी मनुष्य है या नहीं? ரஷ்யன்ஸ் கூட மனிதர்களா இல்லையா? मनुष्य है। उन मनुष्यों का भी कोई बाप होगा या नहीं? மனிதர்கள் தான். எனவே அந்த மனிதர்களுக்கும் யாராவது தந்தை இருப்பாங்களா இல்லையா? है? कौन? எனவே யார் அந்த தந்தை? वही अरे शंकर तो சங்கர்னு சொல்றாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, அரே அந்த சங்கர் बाद में कहा जाता है। அவர் பின்னால் தான் சங்கர் என்று அழைக்கப்படுகிறார். शंकर तो बाद में कहा जाता है जब सदाशिव उसमें प्रवेश करता है। எப்பொழுது சதாசிவன் அவருக்குள் பிரவேசம் செய்கிறாரோ அப்பொழுது பின்னால் தான் சங்கர் என்று சொல்லப்படுகிறார். चंद्रमा उसमें प्रवेश करता है। சந்திரன் அவருக்குள் பிரவேசம் செய்கிறார். तब 3 आत्माओं का संकरण शंकर कहा जाता है।
அதனால்தான் மூன்று ஆத்மாக்களினுடைய சேர்க்கைதான் சங்கர் என்று சொல்லப்படுகிறது. उससे पहले क्या है? ஆனால் அதற்கும் முன்னால் என்ன ஆவார்? हैं? हाँ, उससे पहले वो 5 तत्वों का जड़ पुतला है. அதற்கும் முன்னால் அவர் பஞ்ச தத்துவங்களினுடைய பஞ்சபூதங்களினுடைய ஜடமான பொம்மை ஆவார். देह अहंकार का अव्वल नंबर रूप है. தேக அகங்காரத்தின் முதல் நம்பர் ரூபம் ஆவார். इसलिए बोला उसमें शिव नहीं है तो क्या है? அதனால்தான் சொல்லியிருக்கிறார், அவருக்குள் ஒருவேளை சிவன் இல்லை என்றால் பிறகு அவர் என்ன ஆவார்? हैं? शव है. तो तुम किसको याद करते हो? ஷவ் அதாவது பிணம் ஆவார். சிவன் இல்லை என்றால் அவர் ஷவ் அதாவது பிணம் ஆவார். எனவே நீங்கள் யாரை நினைவு செய்கிறீர்கள்? जब अमृत वेले याद में बैठते हो எப்பொழுது அமிர்த வேளை நினைவில் அமருகிறீர்களோ तो किसको याद करते हो और कौन भूल जाता है? எனவே யாரை நினைவு செய்கிறீர்கள் மற்றும் யாரை மறந்து விடுகிறீர்கள்? कौन याद रह जाता है? மற்றும் யார் நினைவில் இருந்து விடுகிறார்? सच्ची सच्ची बात बताओ. உண்மையான விஷயத்தை சொல்லுங்க. है? निराकार भूल जाता है और जो शव है वो याद रह जाता है. நிராகாரை மறந்து விடுகிறோம் மற்றும் யார் ஷவ் அதாவது பிணமாக இருக்கிறாரோ அவர் நினைவில் இருந்து விடுகிறார். उस शव के द्वारा शिव ने प्रवेश करके அந்த பிணத்தின் மூலமாக சிவன் பிரவேசம் செய்துவிட்டு बुलवाया. क्या बुलवाया? சொல்லிருக்கிறாரு. என்ன சொல்லிருக்கிறாரு? मन मना भव. மன் மனா பவ். तेरे मन में समा जा. என்னுடைய மனதில் அடங்கிவிடு. तो जब उसको ज्ञान मिला எனவே எப்பொழுது அவருக்கு ஞானம் கிடைத்ததோ तो उसके मन में क्या समाया हुआ है? लक्ष्य क्या है जिंदगी का? எனவே அவருடைய மனதில் என்ன அடங்கி இருக்கு? வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னவாகும்? क्या लक्ष्य है? என்ன லட்சியமாகும்? हाँ, उसके मन में लक्ष्य है नर से नारायण बनने का लक्ष्य है. அவருடைய மனதில் லட்சியம் இருக்கு. என்ன லட்சியம் இருக்கு? நரன்ல இருந்து நாராயணன் ஆகுவதற்கான லட்சியம். और प्रैक्टिकल में वो लक्ष्य पूरा होता है. नारायण का अर्थ क्या है? மற்றும் பிராக்டிக்கல்ல அந்த லட்சியம் கம்ப்ளீட் ஆகுது. நாராயணனுடைய அர்த்தமே என்னவாகும்? ज्ञान जल में सदैव बना रहे. ஞான தண்ணீரில் எப்பொழுதும் இருக்கக்கூடியவர். तो ईश्वरीय ज्ञान मिलने के बाद எனவே ஈஸ்வரிய ஞானம் கிடைத்த பிறகு कि तुम ज्योति बिंदु आत्मा हो என்னவென்றால் நீங்க ஒளி புள்ளி ஆத்மா ஆவீங்க और आत्माओं का बाप ज्योति बिंदु है. மற்றும் ஆத்மாக்களின் தந்தை ஒளி புள்ளி ஆவார். ये ज्ञान धारण करने के बाद இந்த ஞானத்தை தாரணை செய்த பிறகு उसका पहला स्टेप அவருடைய முதல் படி है. என்னவாகும்? अरे जब साप्ताहिक कोर्स दिया जाता है तो पहला ज्ञान क्या दिया जाता है? अरे எப்பொழுது 7 நாள் விளக்கம் 7 நாள் கோர்ஸ் தரப்படுகிறதோ அப்பொழுது முதல் ஞானம் என்ன தரப்படுகிறது? आत्मा का. ये ஆத்மாவின் ஞானம் தரப்படுகிறது. पहला स्टेप पहला फाउंडेशन है. எனவே இதுதான் முதல் படி, முதல் ஃபவுண்டேஷன் ஆகும். कि मैं देह नहीं, मैं ज्योति बिंदु आत्मा हूँ. என்னவென்றால் நான் தேகம் இல்லை, நான் ஒளி புள்ளி ஆத்மா ஆவேன். जिस आत्मा की प्रैक्टिस में எந்த ஆத்மாவினுடைய பிராக்டிஸ்ல फाउंडेशन काल में ही ஃபவுண்டேஷன் காலத்திலேயே माने जब ज्ञान मिला उस काल में ही அப்படியானால் எப்பொழுது ஞானம் கிடைத்ததோ அந்த காலத்திலே वो आत्मा सबसे तीखी जाती है. அந்த ஆத்மா எல்லாத்தை விட முன்னால் செல்கிறது. क्या?
इसलिए अव्यक्त वाणी में बोला है ये बाप என்ன அதனால்தான் அவ்யக்தவாணின்னு சொல்லியிருக்கிறார், दादा का जो स्मृति दिवस मनाते हो இந்த பாப்தாதாவினுடைய நினைவு நாள் என்ன கொண்டாடுகிறீர்களோ वो 18 जनवरी असली नहीं है। அது உண்மையான நினைவு நாள் வந்து 18 ஜனவரி இல்லை. क्या असली बाप दादा कौन है? எனவே உண்மையான பாப்தாதா யாரு? आत्माओं का बाप कौन है? ஆத்மாக்களின் தந்தை யாரு? शिव। और शिव का बड़ा बच्चा कौन है? சிவன். மற்றும் சிவனுடைய பெரிய குழந்தை யாரு? जो बड़ा बच्चा है யாரு பெரிய குழந்தை ஆவாங்களோ वो जब आत्मिक ज्ञान मिलता है அவங்களுக்கு எப்பொழுது ஆத்மாவினுடைய ஞானம் கிடைக்கிறதோ तो आत्मिक स्थिति की ऐसी तीखी प्रैक्टिस करता है फाउंडेशन काल में ही அப்பொழுது அந்த ஃபவுண்டேஷன் நேரத்திலே ஆத்மிக ஸ்திதியினுடைய இவ்வளவு ரொம்ப ஷார்ப்பான பிராக்டிஸ் செய்கிறார். कि कोर्स का टाइम पूरा होने से पहले ही என்னவென்றால் கோர்ஸ்னுடைய டைம் வந்து முழுமையாகுவதற்கு முன்னாலே 5 दिसंबर बताया। 5 டிசம்பர்னு சொல்லியிருக்கிறாரு. वो वाणी सुनी होगी बहुतों ने। அந்த வாணி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. वो 5 दिसंबर को आत्मिक स्थिति में संपूर्ण रूप से स्थिर होने लगता है। அவர் 5வது அந்த டிசம்பர் 5 டிசம்பருக்கு அந்த ஆத்மீக ஸ்டேஜ்ல வந்து சம்பூர்ணமாக நிலைக்க தொடங்குகிறார். और मेल कब होता है? மற்றும் எப்பொழுது சந்திப்பு ஏற்படுகிறது? चींटी का मेल हाथी से शादी कर दी जाए, ஒருவேளை எறும்புக்கு வந்து யானையோடு திருமணம் செய்யப்படுகிறது, मेल होगा? அப்பொழுது அந்த ஜோடி வந்து பொருந்துமா? सांप लंबा है பாம்பு வந்து நீளமா இருக்கு और उसकी शादी மற்றும் அதனுடைய திருமணம் जो मोटी व्हेल मछली होती है उससे कर दी जाए, இது ரொம்ப குண்டாக வேல் அந்த மீன் இருக்கு இல்லையா, வேல் மீன், எனவே அதோட செய்யப்பட்டால் तो मेल होगा? எனவே அந்த ஜோடி பொருந்துமா? समान से मेल होता है या असमान से मेल होता है? சமமாக இருந்தால் ஜோடி பொருந்துகிறதா, இல்லையானால் சமமாக இல்லை என்றால் பிறகு ஜோடி ஏற்படுகிறதா? तो शिव बाप का मेल எனவே சிவ தந்தையினுடைய இணைப்பு पहले पहले इस முதலில் सृष्टि में இந்த உலகத்தில் कब और किससे होता है? எப்பொழுது மற்றும் யாரோடு ஏற்படுகிறது? 5 दिसंबर बताया, मना वो राम वाली आत्मा ही 5வது டிசம்பர்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படியானால் அந்த ராமருடைய ஆத்மாதான் 5 दिसंबर को इस सृष्टि रूपी रंगमंच पर पहले पहले आत्मिक स्थिति में स्थित होती है। 5வது டிசம்பருக்கு முதலில் இந்த சிருஷ்டி ரூபமாகிய நாடக மேடையில் ஆத்மீக ஸ்திதியில் நிலைக்கிறார். और शिव बाप ज्योति बिंदु से मिलन मेला मनाती है पहली बार। மற்றும் சிவ தந்தை ஒளிப்புள்ளியோடு முதலில் சந்திப்பு வந்து சந்திக்கிறாங்க. इसलिए वो स्मृति दिवस पक्का है। அதனால்தான் அந்த நினைவு நாள் உறுதியானதாகும். वो है बाप और वो है दादा। அவர் வந்து தந்தை ஆவார் மற்றும் இவர் வந்து தாதா ஆவார். दादा माने தாதா அப்படின்னா என்னது? आत्माओं में आत्मा आत्मा भाई भाइयों में ஆத்மாக்களில் ஆத்மா சகோதரர்களுக்கு நடுவில் सबसे बड़ा भाई। எல்லாத்தை விட பெரிய அண்ணா. अभी तक बाप दादा किसे समझते थे? இப்பொழுது வரை பாப்தாதா என்று யாரை புரிந்து கொண்டிருந்தீர்கள்? हैं? जो समझते थे वो देह अभिमान के आधार पर समझते थे। எதை வந்து புரிந்து கொண்டிருந்தீர்களோ அதை தேகாபிமானத்தின் அடிப்படையில் புரிந்து கொண்டீர்களா? कि अपन को आत्माभिमानी समझते थे। இல்லையானால் தன்னை ஆத்மாபிமானி என்று புரிந்து கொண்டீர்களா? देह अभिमान में थे तो देहधारियों को बाप दादा समझ लिया। தேகாபிமானத்தில் இருந்தோம், அதனால்தான் தேகதாரிகளை பாப்தாதா என்று புரிந்து கொண்டோம். लेकिन हम वास्तव में देह अभिमानी देह हैं। ஆனால் உண்மையில் நாம் தேகாபிமானி தேகங்கள் ஆகுமா?
क्या ज्योति बिंदु आत्मा है? இல்லையானால் ஒளி புள்ளி ஆத்மா ஆவோமா? जब ज्योति बिंदु आत्मा है तो 500-700 करोड़ ज्योति बिंदु 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 आत्माओं எப்பொழுது நாம் ஒளி புள்ளி ஆத்மாவாக இருக்கிறோமோ அப்பொழுது 500-700 கோடி புள்ளி புள்ளி ஆத்மாக்களுக்கு के बीच में बड़ा भाई कौन? நடுவில் பெரிய அண்ணா யாரு? जो पहले आत्मिक रूप में टिक जाए, யார் வந்து முதலில் ஆத்மீக ரூபத்தில் நிலைக்கிறாரோ वो ही बड़ा भाई। அவர்தான் வந்து பெரிய அண்ணா। पहले बड़े बच्चे का जन्म होता है முதலில் பெரிய குழந்தையினுடைய ஜன்மம் ஏற்படுகிறதா या बीच वाले बच्चों का जन्म होता है या लास्ट वाले बच्चों का जन्म? இல்லையானால் நடுவின் குழந்தைகளின் பிறப்பு ஏற்படுகிறதா இல்லையான் கடைசி குழந்தையின் பிறப்பு ஏற்படுகிறதா? बड़े बच्चे का जन्म होता है। முதலில் பெரிய குழந்தை தான் பிறக்கிறது। जन्म माने क्या? பிறப்பு என்றாலே என்ன? कि ये जान लिया कि मैं என்னவென்றால் இதை வந்து தெரிந்து கொண்டோம் आत्मा हूँ तो जन्म हो गया। என்னன்னா நான் வந்து ஆத்மா ஆவேன் இது தெரிஞ்சுக்கனாலே பிறப்பு ஏற்பட்டுடுச்சா என்ன? अपने सारे जन्मों को हाँ, नहीं, सारे जन्मों की बात छोड़ो। எல்லா ஜன்மத்தினுடைய விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க। பாபா சொல்றாரு இல்லை, அனைத்து ஜன்மங்களுடைய விஷயத்தை விடுங்க। प्रैक्टिकल में ये प्रैक्टिस हो जाए। ஆனால் பிராக்டிக்கல்ல இந்த பிராக்டிஸ் வந்து ஏற்பட வேண்டும் कि मैं ज्योति बिंदु आत्मा हूँ, ये प्रैक्टिकल में என்னன்னா நான் ஒளி புள்ளி ஆத்மா ஆவேன் இது வந்து பிராக்டிக்கல்ல आत्मिक स्थिति बनने लगे। ஆத்மீக ஸ்திதி வந்து உருவாக ஆரம்பிக்க வேண்டும்। नहीं तो बहुत ऐसे कहते हुए देखा, आत्मा को कैसे याद करें? இல்லையானால் நிறைய பேர் இப்படி சொல்றத போல பார்த்திருக்கோம்। என்னன்னா ஆத்மாவை எப்படி நினைவு பண்றது? आत्मा की याद ही नहीं आती, ஆத்மாவினுடைய நினைவே வர மாட்டேங்குது। हमको तो देह ही याद आती है। எங்களுக்கு வந்து உடல் தான் நினைவு வருது। तो फिर आत्मा बने? அப்பொழுது பிறகு என்ன ஆத்மா ஆகணுமா? नहीं बने। ஆகவில்லை। तो आत्मिक स्थिति में जो आत्मा पहले पहले स्थित हो जाती है, எனவே ஆத்மீக ஸ்திதியில எந்த ஆத்மா முதலில் நிலைந்து விடுறாங்களோ वो ही शिव बाप का बड़ा बच्चा हुआ। அவர்தான் சிவ தந்தையினுடைய பெரிய குழந்தை ஆகுனாங்க। और ये भी पक्का है, மற்றும் இது கூட உறுதியானது। जो जितनी आत्मिक सूक्ष्म स्टेज में टिकेगा, யார் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்மீக சூட்சுமமான நிலையில் நிலைப்பாங்களோ ज्यादा से ज्यादा लंबी स्टेज तक ज्यादा से ज्यादा लंबे समय तक टिकेगा, மிகவும் அதிகமாக நீண்ட காலம் வரை நிலைக்கிறாங்க। तो उसका रिजल्ट क्या होगा? அப்பொழுது அதனுடைய ரிசல்ட் என்னவாகும்? सारे जन्मों को जानते हैं। नहीं, वो तो बात எல்லா ஜென்மத்தையும் பற்றி தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்றாங்க। பாபா சொல்றாரு இல்ல, की बात। அது வந்து பிறகு இருக்கக்கூடிய விஷயம்। आत्मिक स्टेज में टिकेगा तो मन बुद्धि रूपी आत्मा सूक्ष्म बनेगी, ஆத்மீக ஸ்டேஜ்ல நிலைத்தால் மனம் புத்தியாக இருக்கக்கூடிய ஆத்மா சூட்சுமமாகுமா या स्थूल बनेगी। இல்லையானால் ஸ்தூலமாகுமா? और सूक्ष्म आत्मा जो है वो ज्ञान की गहराई में ज्यादा जाएगी, மற்றும் சூட்சுமமான ஆத்மா எது இருக்குமோ அது ஞானத்தினுடைய ஆழத்தில் அதிகமாக செல்லுமா या ऊपर ऊपर जाएगी? இல்லையானால் மேலோட்டமாக இருக்குமா? ज्यादा जाएगी। அதிகமாக செல்லும்। उसका मनन चिंतन मंथन जास्ती चलेगा। அதனுடைய மனஞ்சிந்தன் மந்தன் அதிகமாக நடக்கும்। ये मनन चिंतन मंथन जब जास्ती चलता है இந்த மனஞ்சிந்தன் மந்தன் எப்பொழுது அதிகமாக நடக்கிறதோ तो ये ब्राह्मणों की निशानी है, அப்பொழுது இது பிராமணர்களின் அடையாளமாகும், मनुष्य की निशानी है। மனிதர்களின் அடையாளமாகும்। मनुष्य कब कहा जाता है? மனிதர்கள் என்று எப்பொழுது சொல்லப்படுகிறது? मननात् मनुष्य। मनन चिंतन मंथन करे, मन का उपयोग करे तो मनुष्य। மனஞ்சிந்தன் மந்தன் செய்யறாங்க, மனதை வந்து உபயோகிக்கிறாங்க, அப்பதான் வந்து அவர்கள் மனிதர்கள்। और मन का उपयोग न करे மற்றும் மனதை வந்து உபயோகிக்கவில்லை என்றால் तो मनुष्य ही नहीं, பிறகு மனிதர்களே இல்லை। जानवर। बाबा कहते जानवर से भी बदतर बन गए। விலங்குகளா?
பாபா சொல்றாரு விலங்குகளை விட கூட ரொம்ப மோசமாகிட்டீங்க. आज की सृष्टि में இன்றைய உலகத்தில் ज्यादातर मनुष्य आत्माएं देश विदेश की அதிகபட்சமாக மனிதர்கள் தேசம் மற்றும் விதேசத்தை சேர்ந்தவர்கள், நாடு மற்றும் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் 5 तत्वों से 5 एलिमेंट से बनी பஞ்சபூதங்கள் அந்த 5 எலிமெண்ட்ஸ் மூலமாக देह के तत्वों का चिंतन कर रही है உருவாகி இருக்கக்கூடிய அந்த தேகத்தினுடைய அந்த பஞ்சபூதங்களை பற்றி சிந்திக்கிறார்களா? या देह के अंदर आत्मा क्या है, இல்லையானால் தேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா என்ன, आत्मा का चिंतन कर रही அந்த ஆத்மாவை பத்தி சிந்திக்கிறாங்களா என்ன? है देह का चिंतन कर रही है, தேகத்தை பற்றி தான் சிந்திக்கிறார்கள். इसलिए सब पंचभूतों का चिंतन कर रहे हैं. அதனால்தான் அனைவருமே பஞ்சபூதங்களை பற்றி சிந்திக்கிறார்கள். जो पंचभूतों का चिंतन में लगे हुए हैं யாரு வந்து பஞ்சபூதங்களுடைய சிந்தனையில் ஈடுபட்டு இருக்காங்களோ भौतिकवादी कहें या अध्यात्मवादी कहें, அவங்களை வந்து பௌத்திகவாதி என்று சொல்லப்படுகிறதா, இல்லையானால் அதாவது உலகத்தினுடைய ஞானம் கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகிறதா, இல்லையானால் ஆன்மீகம் ஞானம் நிறைந்தவர்கள் சொல்லப்படுகிறதா? कोई भी हो, யாராக இருந்தாலும் சரி, कोई भी धंधे वाले को पकड़ लो, எந்த ஒரு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அவங்கள பிடிச்சுக்கோங்க. सब देह के धंधे में लगे हुए. பாருங்க அனைவருமே வந்து அந்த தேகத்தினுடைய தொழிலில் தான் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. जो असली हम हैं उसका पोषण करने में जब इस सृष्टि पर कोई நாம் உண்மையானவர்களாக எதுவாக இருக்கிறோமோ அதை வந்து பராமரிப்பதில் नहीं लगता, இந்த உலகத்தில் அந்த அந்த யார் எது வந்து நம்ம உண்மையான ரூபத்துல இருக்கிறோமோ அந்த உண்மையான விஷயத்தை வந்து பராமரிப்பதில் உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே ஈடுபடுவதில்லை. सारे ही भौतिकवादी बन जाते हैं, भारतवासी भी भौतिकवादी बन जाते हैं. அனைவருமே வந்து உலக ஞானம் கொண்டவர்களாக ஆகிவிடுகிறார்கள். பாரதியர்கள் கூட அதே போலதான், பாரத மக்களும் அதே போலதான் உலகத்தின் ஞானம் கொண்டவர்களாக ஆகுறாங்க. तब भगवान बाप को इस सृष्टि पर आना पड़ा. அப்பொழுதுதான் பகவான் தந்தைக்கு இந்த உலகத்தில் வர வேண்டியதாக உள்ளது. और उन भौतिकवादियों में மற்றும் அந்த உலக ஞானம் கொண்டவர்களில் से बड़ा भौतिकवादी कौन बनता है? பெரியதிலும் பெரிய அந்த உலகத்தின் ஞானம் கொண்டவர்கள் யார் ஆகுறாங்க? जो आत्मा बिल्कुल भूल जाता है. யாரு வந்து ஆத்மாவை முற்றிலும் மறந்துடுறாங்க. शूटिंग पीरियड में भी भूलता होगा कि नहीं? ஷூட்டிங் பீரியட்ல கூட மறப்பாங்களா இல்லையா? अरे ब्रॉड ड्रामा में भूल जाता है, देह अहंकारियों का भी बाप बन जाता है, बड़े से बड़ा देह अहंकारी बन जाता है कि उसको टाइटल मिल जाता है हर हर बम बम. தேகாபிமானுக்கெல்லாம் தந்தையாக ஆகிவிடுகிறார். அப்பொழுது அவருக்கு வந்து டைட்டில் கிடைக்கிறது ஹர் ஹர் பம் பம். एटमिक एनर्जी बनाने वाले हिम्मत नहीं ஆட்டமிக் எனர்ஜியை உருவாக்கக்கூடியவர்களுக்கு कर पाते हैं, இந்த தைரியம் வந்து வருவதில்லை. उनको भी सहयोग देता है, एटमिक विस्फोट करा देता है. எனவே அவங்களுக்கும் சகயோகத்தை கொடுக்கிறாரு. அந்த ஆட்டமிக் அந்த அணுகுண்டுகளை வந்து வெடிக்க வைக்கிறாரு. उनका भी मुखिया बन जाता है. அவர்களுடைய தலைவராக ஆகிவிடுகிறாரு. यादवों का हेड कृष्ण कहा जाता है. யாதவர்களின் ஹெட் வந்து கிருஷ்ணர் என்று சொல்லப்படுகிறார். यादवों का हेड शंकर कहा जाता है. யாதவர்களின் தலைவர் சங்கர் என்று சொல்லப்படுகிறார். तो वो आत्मा पक्का पक्का 100% देह बनता है या नहीं बनता है? எனவே அந்த ஆத்மா பக்காவாக 100% தேகமாக ஆகுறாங்களா இல்லையா? देह बनता है, உடலாக ஆகுறாரு. इसलिए बोला அதனால்தான் சொல்லியிருக்கிறாரு कि मैं पतित तामसी रथ में आता हूँ. என்னவென்றால் நான் பतितமான தமோ பிரதானமான ரதத்தில் வருகிறேன், உடலில் வருகிறேன். रथ का आधार लेता हूँ.
அந்த உடலினுடைய ஆதாரத்தை எடுத்துக்கொள்கிறேன். जिस रथ को गीता में कहा इदम शरीरम कौन्तेय, अर्जुन की तरफ इशारा करके बोला इदम, எதற்காக கீதையில் சொல்லியிருக்கிறார்? அர்ஜுனருக்காக சைகை காமித்து விட்டு சொல்லியிருக்கிறார். माने ये இதம் ஷரீரம் கௌந்தேய. இதம் அப்படின்னால் இது. हे कुंती पुत्र, ये शरीर ஹே குந்தி புத்திரர், இந்த உடல் क्षेत्र है, க்ஷேத்ர ஆகும், பூமி ஆகும். का क्षेत्र है, எதனுடைய நிலமாகும்? युद्ध क्षेत्र, யுத்தத்தின் நிலமாகும். क्या धर्म क्षेत्र, कुरुक्षेत्र, என்ன? தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. ये धर्म माने धारणाओं का क्षेत्र भी है. இது தர்மம் என்றால் தாரணைகளின் அந்த நிலமாகவும் இருக்கிறது. जो देवताओं में धारणाएं होती हैं सब प्रकार की, எந்த தேவதைகளில் எல்லா விதமான தாரணையும் ஏற்படுகிறது, वो भी यही क्षेत्र है अव्वल नंबर. அதுவும் கூட இவர்தான் ஆவார் முதல் நம்பர்ல. और कर्म क्षेत्र में भी மற்றும் கர்ம கஷேத்திரத்திலும் यही अव्वल नंबर है, जो कर्म क्षेत्र में भी आगे. இவர்தான் முதல் நம்பரில் இருக்கிறார். அதுல கூட இவர் முன்னால் இருக்கிறார். ये यज्ञ कुंड है. இவர்தான் யக்ன குண்டம் ஆவார். क्या इस यज्ञ कुंड से विनाश ज्वाला प्रज्वलित हुई. என்ன? இந்த யக்ன குண்டத்தில் இருந்து அழிவுக்கான அந்த நெருப்பு வெளியே வந்தது. यज्ञ कब से शुरू हुआ? இந்த யக்ஞம் எப்பொழுதிலிருந்து ஆரம்பித்தது? है 36 से शुरू हुआ. माने 36 से जो यज्ञ शुरू हुआ है 36 இருந்து தொடங்கியது. அப்படியானால் 36 இருந்து எந்த யக்ஞம் का नाम है रुद्र ज्ञान यज्ञ. தொடங்கியதோ அந்த யக்ஞத்தினுடைய பெயர் தான் ருத்ர ஞான யக்ஞம். शिव ज्ञान यज्ञ नाम जो नहीं पड़ा? சிவ ஞான யக்ஞம் என்று ஏன் பெயர் கிடைக்கவில்லை? ब्रह्मा नाम यज्ञ क्यों नहीं पड़ा? பிரம்மாவினுடைய பெயர் கொண்டு ஏன் யக்ஞம் அதனுடைய பெயர் வரவில்லை? विष्णु नाम यज्ञ क्यों नहीं पड़ा? விஷ்ணுவினுடைய பெயர் கொண்டு யக்ஞம் என்று ஏன் பெயர் கிடைக்கவில்லை? राम ज्ञान यज्ञ क्यों नहीं पड़ा? ராமர் ஞான யக்ஞம் என்று ஏன் பெயர் கிடைக்கவில்லை? कृष्ण ज्ञान यज्ञ क्यों नहीं नाम पड़ा? கிருஷ்ண ஞான யக்ஞம் என்று ஏன் பெயர் கிடைக்கவில்லை? क्योंकि जो रौद्र रूप धारण करता है, ஏனெனில் யார் அந்த ரௌத்ர ரூபம் பயங்கரமான ரூபத்தை தாரணை செய்கிறாரோ. कैसा रौद्र रूप? எப்படிப்பட்ட பயங்கரமான ரூபம்? सारी दुनिया के जितने भी प्राणी हैं, முழு உலகத்தை சேர்ந்த எவ்வளவெல்லாம் உயிரினங்கள் இருக்கிறதோ, पंचभूतों का शरीर धारण करने वाले ये प्राण रूप आत्मा, பஞ்சபூதங்களின் உடலை தாரணை செய்யக்கூடிய உயிருள்ள ஆத்மாக்கள், उन सब का इस सृष्टि से அவர்கள் அனைவரையுமே இந்த உலகத்திலிருந்து पलायन करा देता है. भागो यहाँ से. அனுப்பி வைக்கிறார். போங்க இங்கிருந்து. दया आती है? கருணை வருகிறதா? दया दया धर्म का मूल है. கருணை தர்மத்திற்கு முக்கியமானதாகும். धर्म का मूल क्या है? दया. தர்மத்திற்கு மூலமானது என்ன? தயா, அதாவது கருணை. तो जो दया है वो जड़त्वमयी बुद्धि में आएगी. எனவே அந்த கருணை என்ன இருக்கிறதோ அது ஜடமான புத்தி கொண்டவங்களில் வருமா? या चैतन्य आत्मा में आएगी? இல்லையானால் சைத்தன்யமான ஆத்மாவில் வருமா? है? तो उसमें दया क्यों नहीं आती किसी के ऊपर? சைத்தன்யமான ஆத்மால வரும்னு சொல்றாங்க. அதற்கு பாபா கேட்கிறார், பிறகு அவருக்கு எந்த ஒரு மனிதர்களின் மீதும் ஏன் கருணை என்பது வருவதில்லை? 100% देह अहंकारी बन जाता है.
100% தேக அகங்காரியாக ஆகிவிடுகிறார். आत्मा का नाम निशान नहीं रहता, ஆத்மாவினுடைய பெயர் அடையாளமே இருப்பதில்லை. माने वो पूरा लिंग बन गया पत्थर का। அப்படியானால் அவர் முழுமையாக கல்லினுடைய லிங்கமாக ஆகிவிட்டார். क्या द्वापर के आदि में फिर भी हीरा जड़ा हुआ दिखाया गया, थोड़ी आत्मिक स्थिति थी। அப்பொழுது கூட துவாபர யுகத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் அந்த வைரம் அதுல இருந்துச்சு. அப்போ ஏதோ கொஞ்சம் ஆத்மீக ஸ்திதி இருந்துச்சு. कलयुग के अंत में துவாபர யுகத்தின் ஆரம்பத்தில் ஏதோ கொஞ்சம் ஆத்மீக ஸ்திதி இருந்தது. ஆனால் கலியுகத்தில் शिवलिंग में हीरा जड़ा हुआ दिखाते हैं कहीं? क्या दिखाते हैं? ஆனால் கலியுகத்தின் கடைசியில் எங்கேயாவது அந்த வைரம் காமிக்கிறாங்களா லிங்கத்துல? है पत्थर ही पत्थर, என்ன காமிக்கிறாங்க? கல்லே கல்லுதான் காமிக்கிறாங்க. एकदम काला पत्थर या संगमरमर का सफेद पत्थर भी दिखाते हैं। ஒரேடியாக கருப்பு கல்லா இல்லையா வெள்ளை கல்லு கூட காமிக்கிறாங்களா? है काला पत्थर, கருப்பு கல்லுதான். कहीं कहीं सफेद पत्थर दिखाया होगा। எங்கேயாவது தான் அந்த வெள்ளை கல்ல காமிச்சிருப்பாங்க. वो भी अभी की यादगार, அதுவும் கூட இப்போ இருக்கக்கூடிய நினைவார்த்தமாகும். थोड़ी बहुत आत्मिक स्थिति में स्थित होता है ஏதோ கொஞ்சம் ஆத்மீக ஸ்திதியில நிலைக்கிறாரு. तो सफेद पत्थर, அப்ப வெள்ளை கல்லு. बाकी बाकी ज्यादातर देह अभिमान में रहता है। அதை தவிர அதிகமாக தேக அபிமானத்தில் தான் இருக்கிறாரு. तो जब संपूर्ण सृष्टि का विनाश होगा எனவே எப்பொழுது சம்பூர்ணமான உலகத்தின் அழிவு ஏற்படுமோ तो टोटल देह अभिमानी में होगा या नहीं होगा? அப்பொழுது டோட்டலாக முற்றிலும் தேகபானத்துல இருக்கிறாரா இல்லையா? और विनाश कौन सी पावर से होता है? மற்றும் அழிவு எந்த பவர் மூலமாக ஏற்படுகிறது? अपवित्रता से विनाश होता है। தூய்மையின்மையின் மூலமாக விநாசனம் ஏற்படுகிறது. विचार से विनाश होता है। விபச்சாரத்தின் மூலமாக அழிவு ஏற்படுகிறது. विचार किसे कहा जाता है? अपवित्रता किसे कही जाती है? விபச்சாரம் என்று எதை சொல்லப்படுகிறது? अपवित्रता தூய்மை இல்லை என்று எதை சொல்லப்படுகிறது? पतितपना किसे कहा जाता है? पतित तन्மை என்று எதை சொல்லப்படுகிறது? विषपाई किसे कहा जाता है? विष किसे விஷம் என்று எதை சொல்லப்படுகிறது? कहा जाता है? पराई स्त्री और पर पुरुष के भोग को क्या कहते हैं? विष कहते हैं। மற்ற ஆண் மற்றும் மற்ற பெண்ணினுடைய போகத்தை விஷம் என்று சொல்லப்படுகிறது. ब्राह्मणों की दुनिया में भी हर ब्राह्मण अनुभव करता होगा। பிராமணர்களின் உலகத்துல கூட ஒவ்வொரு பிராமணரும் இதை அனுபவம் செய்வாங்க. चाहे आंखों से चाहे कोई भी इंद्रिय से, கண்களாக இருந்தாலும் சரி இல்லையா எந்த இந்திரியமாக இருந்தாலும் சரி, जब ये व्यभिचार का विष पीते हैं तो ज्ञान बुद्धि में से उड़ जाता है। எப்பொழுது இந்த விபச்சாரத்தினுடைய விஷத்தை குடிக்கிறாங்களோ அப்பொழுது ஞானம் புத்தியில இருந்து பறந்து விடுகிறது. ज्ञान ठहरता ही नहीं, ஞானம் நிலைப்பதே இல்லை. मिट्टी का पात्र हो जाता है। देह अभिमान மண்ணினுடைய பாத்திரமாகி விடுகிறது. का पात्र, தேக அபிமானத்தினுடைய பாத்திரம். इसलिए बोला शेरनी का दूध, அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது பெண் சிங்கத்தினுடைய பால் है सोने के पात्र में ठहरता है। தங்க பாத்திரத்துல தான் நிக்கும். तो शंकर जी तो बात अलग है।
எனவே சங்கரனுடைய விஷயமே தனிப்பட்டதாகும். क्या अलग बात है? என்ன தனிப்பட்ட விஷயமாகும்? शंकर में ज्ञान क्यों ठहरता है? சங்கர்ல மட்டும் ஏன் ஞானம் வந்து நிக்குது? इसमें एवर की ओर से भी गाड़ी हाँ, क्योंकि उसमें मुकर्रर रूप से शिव प्रवेश है. ஏனெனில் அவருக்குள் வந்து நிரந்தரமான ரூபத்தில் வந்து சிவன் பிரவேசமாக இருக்கிறாரு. इसलिए ज्ञान ठहरता है. அதனால் மட்டும்தான் ஞானம் வந்து நிக்குது. नहीं तो शिव अगर नहीं है இல்லையானால் சிவன் ஒருவேளை இல்லை என்றால் तो क्या हो जाता? शव हो जाता. பிறகு என்ன ஆகி விடுகிறார்? பிணமாகி விடுகிறார். कान खोल के सुने. क्या? காதை திறந்து கேளுங்கள். என்ன क्या सुने? என்ன கேட்கணும்? है? अगर शिव ज्योति बिंदु याद नहीं रहा, ஒருவேளை சிவன் ஒளி புள்ளி நினைவுல இல்லை என்றால் सिर्फ शंकर का चेहरा याद रहा வெறும் வந்து சங்கரனுடைய முகம் நினைவுல இருந்தால் या देह याद रही இல்லையானால் தேகம் நினைவுல உடல் நினைவுல இருந்தால் तो मुर्दे को याद किया या शिव को याद किया? பிறகு பிணத்தை நினைவு செய்தோமா இல்லையானால் சிவனை நினைவு செய்தோமா? करना क्या है? என்ன செய்ய வேண்டும்? जो पंच तत्वों का पंच महाभूत का யார் வந்து பஞ்ச மகாபூதங்களின் पुतला है, तामसी पुतला भले है, சம பிரதானமான பொம்மையாக ஆகிவிட்டார். दुनिया का सबसे जास्ती तामसी पुतला, உலகத்தின் மிகவும் அதிகமான எல்லாத்தை விட சம பிரதானமான பொம்மை. पतितम कामी कांटा भले है, பதித்தமான காமி முள்ளாக இருக்கிறாரு. लेकिन प्रकृति का पुतला है या नहीं? ஆனால் இயற்கையினுடைய பொம்மையாக இருக்கிறாரா இல்லையா? उस प्रकृति के पुतले को அந்த இயற்கையினுடைய பொம்மையை शिव की आत्मा प्रेफरेंस देती है. சிவனுடைய ஆத்மா தான் வந்து प्रेफरेंस கொடுக்கிறாரு. 500 करोड़ मनुष्य आत्माओं को प्रेफरेंस नहीं देती. 500 கோடி ஆத்மாக்களுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை. ये पक्षपात क्यों करते हैं? இந்த பார்ஷியலிட்டி ஏன் செய்யறாரு? अरे भगवान है तो पक्षपात करना चाहिए. அரே பகவானாக இருக்கிறார் அப்படின்னா இந்த பார்ஷியலிட்டி செய்ய வேண்டுமா? है? है? बीज का सुधार करना चाहिए. மனித சிருஷ்டியினுடைய விதை சுதாரிக்க வேண்டும்னு சொல்றாங்க. अरे 108 बीज नहीं है. அதற்கு பாபா சொல்றார், அரே 108 வந்து விதை இல்லையா? नंबर 1 வரிசைகரமாக இருக்காங்கன்னு சொல்றாங்க. है? तो कैसे पता चले? எனவே எப்படி வந்து தெரிய வரும்னு கேக்குறாரு பாபா. है ही नहीं. அவங்க சொல்றாங்க சங்கருக்குள்ள தேகாபிமானமே இல்லை. अगर शंकर में देह अभिमान नहीं है तो वो याद में क्यों बैठा हुआ है? ஒருவேளை சங்கருக்குள் தேகாபிமானம் இல்லை என்றால் பிறகு அவர் நினைவில் ஏன் அமர்ந்திருக்கிறார்? 4 सब्जेक्ट हैं ईश्वरीय ज्ञान के. ज्ञान, योग, धारणा, सेवा. 4 சப்ஜெக்ட் இருக்கு ஈஸ்வரி ஞானத்துல. ஞானம், யோகம், தாரணை மற்றும் சேவா. सबसे मुख्य सब्जेक्ट है जिसमें अगर फेल हो गए அதுலயும் வந்து முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதுல ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா बाकी सब्जेक्टों में पास हो जाए तो भी फेल माने जाएंगे. மற்றும் மற்ற சப்ஜெக்ட்ல பாஸ் ஆகிவிட்டாலும் ஃபெயில் என்றுதான் வந்து கருதப்படும். और एक सब्जेक्ट में पास बाकी सब्जेक्ट में फेल तो भी पास माने जाएंगे. वो कौन सा सब्जेक्ट? மற்றும்
ஒரு சப்ஜெக்ட்ல பாஸ் ஆகிட்டு மத்த சப்ஜெக்ட்ல எல்லாம் ஃபெயில் ஆயிட்டா கூட பாஸ் என்றுதான் கருதப்படும். எனவே அந்த சப்ஜெக்ட் என்னவாகும்? तो याद के सब्जेक्ट में நினைவு என்று பதில் கொடுக்கறாங்க. எனவே நினைவினுடைய சப்ஜெக்ட்ல कान खोल करके सुन लेना चाहिए காதை திறந்து கொண்டு கேட்டுக்கொள்ள வேண்டும். कि याद के समय हम मुर्दे को तो नहीं याद करते हैं, என்னவென்றால் நினைவினுடைய நேரத்துல நம்ம அந்த பிணத்தை நினைவு செய்வதில்லை இல்லையா? मुर्दे को लंबे समय याद करते हैं या मुर्दे में बैठा हुआ அந்த பிணத்தை நீண்ட காலம் வரை நினைவு செய்கிறோமா, இல்லையானால் அந்த பிணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய शिव याद आता है। சிவன் நினைவில் வருகிறாரா? प्रवृत्ति को याद करते हैं या निवृत्ति को याद करते हैं? பிரவೃத்தியை நினைவு செய்கிறோமா, இல்லையானால் நிவೃத்தியை நினைவு செய்கிறோமா? याद करते हैं। பிரவೃத்தின்னு சொல்றாங்க, பாபா சொல்றாரு, அப்ப நினைவு பண்றீங்களா? अमृत वेले लगातार याद करते हैं। அமிர்த வேலை தொடர்ந்து நினைவு செய்கிறீர்களா? भगवान का छोटा रूप याद नहीं आता है, बड़े रूप को याद करो। அவங்க சொல்றாங்க, பாபா சொல்லிருக்காரு சிறிய ரூப நினைவு வரல அப்படின்னா பெரிய ரூபத்தை நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்லிருக்காரு. अच्छा माने நல்லது. लिंग रूप को भी याद करेंगे அப்படியானால் லிங்க ரூபத்தையும் நினைவு செய்தால் तो भी हमारा कल्याण हो सकता है। क्यों? அப்பொழுது கூட நம்மளுடைய நன்மை ஏற்படலாம். ஏன் அப்படி? क्योंकि ये तो निश्चित है ஏனெனில் இது நிச்சயமாகும் कि वो लिंग रूप जो है वो ऊर्ध्व गति में जाएगा या नहीं जाएगा। என்னவென்றால் அந்த லிங்க ரூபம் யார் இருக்கிறாரோ அவர் மேல் நோக்கிய நிலையில் செல்வாரா இல்லையா? ऊर्ध्व रेता बनता है या नहीं बनता है? மேலே செல்லக்கூடியவராக ஆகிறாரா இல்லையா? अमोघ वीर्य बनता है या नहीं बनता है? அமோக வீரிய ஆகிறாரா இல்லையா? बनता है। ஆகிறாரு. जब इतना पक्का है எப்பொழுது இது எல்லாமே உறுதியாகி விட்டதோ कि वो बनता जरूर है என்னன்னா அவர் கண்டிப்பாக ஆகிறாரு. तो फिर बड़े रूप को याद करने में क्या घाटा? எனவே அப்படி இருக்கும் பொழுது பெரிய ரூபத்தை நினைவு செய்வதில் என்ன நஷ்டம் இருக்கு? कोई घाटा नहीं। எந்த நஷ்டமும் இல்லைன்னு சொல்றாங்க. இதற்கு பாபா கேக்குறாரு, எந்த நஷ்டமும் இல்லையா? है कौन याद करें, लेकिन याद रहता है। எனவே அந்த நிராகார நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பாபா கேக்குறாரு, நினைவு இருக்கா? लगातार याद रहता है, हैं? தொடர்ந்து நினைவுல இருக்கா? बुद्धि से निकल जाता है। क्यों? புத்தியில இருந்து வெளியேறி விடுகிறது. ஏன்? कोई कारण होगा। ஏதாவது காரணம் இருக்கும் இல்லையா? जन्म जन्मांतर संग साकार कर लिया है। हाँ ஜன்ம ஜன்மமாக சாக்காரத்தினுடைய தொடர்பை எடுத்துக்கொண்டோம், அதனால அப்படின்னு சொல்லி பதில் கொடுக்கறாங்க. பாபா சொல்றாரு, ஆமா 21 जन्म तो वो बुद्धि में समाया ही हुआ रहता है। 21 பிறவிகளில் அவர் புத்தியில அடங்கி இருக்கிறாரு தான். कि सतयुग में उसी आदि नारायण का राज्य में बैठे हैं। என்னவென்றால் சத்தியுகத்தில் அதே ஆதிநாராயணனுடைய ராஜ்யத்துல தான் அமர்ந்திருக்கோம். सबकी प्रजा की बुद्धि में, चाहे 7वां नारायण हो, चाहे 8वां नारायण हो, चाहे அனைத்து பிரஜைகளுடைய புத்தியில இருக்கும். அது 7வது நாராயணனாக இருந்தாலும் சரி, 8வது நாராயணனாக இருந்தாலும் சரி, कोई नंबर का नारायण की प्रजा हो, எந்த நம்பரை சேர்ந்த நாராயணனுடைய பிரஜாவாக இருந்தாலும் சரி, सबकी बुद्धि में है। அனைவருடைய புத்தியில இருக்கு. ये नारायण का राज्य कहाँ से चला? இந்த நாராயணனுடைய ராஜ்யம் எங்கிருந்து நடந்தது? वहां से चला। அங்கிருந்து நடந்தது என்று. त्रेता में भी राम से चला। திரேதா யுகத்திலும் ராமர்ல இருந்து நடக்குது. वो बुद्धि में रहता है। एक ही बुद्धि में रहता है या अनेक रहते हैं? அப்பொழுது அதுவும் கூட புத்தியில இருக்கு. எனவே ஒருத்தர் தான் புத்தியில இருக்காங்களா, நிறைய பேர் இருக்காங்களா?
एक ही में रहता है। द्वापर युग से द्वैतवादी धर्म पिताएं आ जाते हैं। ஒருத்தர்ல தான் வந்து புத்தி இருக்கு. ஆனால் துவாபர யுகத்திலே வந்து துவைதவாதி தர்ம பிதாக்கள் வந்து விடுகிறார்கள். और ढेर की ढेर मनुष्य आत्माएं भारतवासी மற்றும் நிறையனும் நிறைய மனிதர்கள் பாரதவாசிகள் मातृ प्रधान होने के कारण, माता जैसी बुद्धि होने के कारण அம்மா போல வந்து புத்தி இருக்கும் காரணத்தால் माता माने மாதா அப்படின்னா माता माने क्या, पिता माने क्या? மாதா அப்படின்னா என்ன, பிதா அப்படின்னா என்ன, அம்மா அப்பானா என்ன? पिता माने बीज, माता माने धरणी। பிதா அப்பா அப்படின்னா விதை மற்றும் அம்மா அப்படின்னா பூமி. माता माने धरणी, அம்மா அப்படின்னா பூமி. धरणी होती है साकार, பூமி என்பது சாக்காரத்தில் இருக்கு. बीज होता है निराकार बाप। மற்றும் விதை வந்து நிராகார தந்தையாக இருக்கிறாரு. बाप को बीज कहा जाता है। தந்தையை தான் விதை என்று சொல்லப்படுகிறது. तो सारी दुनिया अंत समय में किसको याद करेगी? எனவே முழு உலகமும் கடைசி நேரத்தில் யாரை நினைவு செய்வாங்க? क्योंकि साकार को याद करना सहज है। சாக்காரத்தை நினைவு பண்ணுவாங்க, ஏனெனில் சாக்காரத்தை நினைவு செய்வது சகஜமாகும். क्योंकि जन्म जन्मांतर वो हीरो पार्टधारी भले पहचान में नहीं आता है, ஏனெனில் ஜன்ம ஜன்மந்திரமாக அந்த ஹீரோ பாட்தாரி பலே வந்து தெரிந்து கொள்ள முடியவில்லை அவரை. क्या? लेकिन ஆனால் 500-700 करोड़ के साथ 500-700 கோடியின் ही पार्ट बजाता है या नहीं बजाता है? கூடவே தான் பாட் செய்யறாரா இல்லையா? उसकी स्मृति का सिक्का सबकी बुद्धि में बैठता है या नहीं बैठता है? बैठता है। எனவே அவருடைய நினைவு வந்து அனைவரின் புத்தியில வந்து அமருகிறதா இல்லையா? அமருகிறது. इसलिए वो साकार भूलता नहीं। 500-700 करोड़ को वो साकार याद रहता है। அதனால்தான் அந்த சாக்காரை வந்து மறப்பதில்லை. அந்த சாக்கார் வந்து நினைவில் தான் இருக்கிறார். महाविनाश के समय में तो अंतमते सो गते, மகாவிநாசனுடைய நேரத்திலும் அதனால்தான் கடைசி எப்படிப்பட்ட நிலையும் அதேதான் கதியாகுகிறது. सबकी मन बुद्धि रूपी आत्मा ज्योति बिंदु 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 आत्माएं அனைவருடைய மனம் புத்தி ரூபமாகிய ஆத்மா புள்ளி 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 ஆத்மாக்கள் कहाँ जाएंगी? எங்கு செல்வாங்க? किसके पास पहुँचेंगी? யாரிடம் செல்வாங்க? है उसी साकार के पास पहुँचेंगे। அதே சாக்காரத்திடம் தான் வந்து செல்வாங்க. इसलिए झाड़ के चित्र में ऊपर कौन बैठा हुआ है? அதனால்தான் வந்து மரத்தினுடைய படத்தில் மேல யார் உட்கார்ந்திருக்காங்க? है बैठा हुआ है, क्या हो रहा है? மேல உட்கார்ந்திருக்காரு, என்ன செய்யறாரு? सभी आत्माएं उसी ओर खींची चली जा रही है। அனைத்து ஆத்மாக்களும் அந்த பக்கம்தான் வந்து ஈர்க்கப்பட்டு செல்கிறார்கள். कहाँ? जो हम आत्माओं का घर भी है। எங்க? இது வந்து ஆத்மாக்களாகிய நம்மளுடைய வீடும் ஆகும், परम धाम भी है। பரம்தாமமும் ஆகும். क्या? अरे परिवार में जितने भी भांति होते हैं, என்ன? குடும்பத்தில் யாரெல்லாம் உறுப்பினர்கள் இருக்காங்களோ, जितने भी सदस्य होते हैं, யாரெல்லாம் இருக்காங்களோ वो कहाँ से निकले? அவர்கள் எல்லாம் எங்கிருந்து வெளியே வந்தாங்க? हैं? कोई कहेंगे माँ से निकले। சிலர் சொல்லுவாங்க அம்மாவிடமிருந்து வெளியே வந்தாங்கன்னு. अरे माँ के वे अंदर भी कहाँ से आए? அரே, அம்மாவுக்குள்ள இருந்தும் கூட எங்க இருந்து வந்தாங்க? बाप से आए। அப்பாவிடமிருந்து வந்தாங்க. तो जहाँ से जो आता है எனவே எங்கிருந்து யார் வராங்களோ
वहीं वापस जाएगा या नहीं जाएगा? அங்கேதான் வந்து திரும்பி செல்வாங்களா இல்லையா? नहीं जाएगा। அங்கே வந்து திரும்பி செல்ல மாட்டாங்களா? ध्रुवम जन्मामृतस्य च। ध्रुवम जन्म मृतस्य च। जिसका जन्म होता है उसकी मृत्यु जरूर होती है। இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் யாருக்கு பிறப்பு ஏற்படுகிறதோ அவங்களுக்கு மரணமும் கண்டிப்பாக ஏற்படும். तो यही देखा गया कि जितने भी मनुष्य आत्माएं इस सृष्टि पर शरीर छोड़ती है, எனவே வந்து இதுதான் பார்க்கப்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் இந்த உலகத்தில் மனிதர்கள் உடலை விடுறாங்களோ, जिसकी याद में शरीर छोड़ती है, யாருடைய நினைவுல வந்து உடலை விடுறாங்களோ उसी में समा जाती है मन मना भव। அவருக்குள்ளே வந்து அடங்கி விடுறாங்க. அதனால்தான் வந்து மன் மனா பவ்। महामंत्र कौन सा मिला है? உங்களுக்கு எந்த மகா மந்திரம் கிடைத்திருக்கு? मेरे मन में समा जा। என்னுடைய மனதில் அடங்கி விடுங்க. और तेरे मन में क्या समाया हुआ है? மற்றும் உங்களுடைய மனதில் என்ன அடங்கியிருக்கு? उसके मन में क्या समाया हुआ है? அவருடைய மனதில் என்ன அடங்கியிருக்கு? तो झाड़ के ऊपर बैठा है। தாரை வந்து மரத்தின் மேல வந்து அமர்ற போல காமிக்கப்பட்டிருக்கிறது. वही ज्योति बिंदु, அதே ஒளிப்புள்ளிதான். तो वो सभी आत्माओं को आकर्षित करता है, எனவே அவர் வந்து எல்லா ஆத்மாக்களையும் தன் பக்கம் ஈர்க்கிறாரு, खींचता है। इसलिए उसका नाम भक्ति मार्ग में कृष्ण रख दिया। தன் பக்கம் வந்து இழுக்கிறாரு. அதனால்தான் வந்து அவருடைய பெயர் பக்தி மார்க்கத்தில் கிருஷ்ணர் என்று வைக்கப்பட்டிருக்கு. क्या रख दिया? என்ன வைத்து விட்டனர்? कृष्ण माने आकर्षण करने वाला। கிருஷ்ணர் அப்படியானால் ஈர்க்கக்கூடியவர். लेकिन उन्होंने सतयुग के कृष्ण का नाम रख दिया, ஆனால் அவர்கள் வந்து சத்யுகத்தினுடைய கிருஷ்ணரின் பெயரை வைத்து விட்டனர். क्योंकि सतयुग त्रेता की हिस्ट्री फिर भी शास्त्रों में मिलती है। ஏனெனில் சத்யுகம் திரேதாயுகத்தினுடைய ஹிஸ்டரி அப்பொழுது கூட ஏதோ கொஞ்சம் சாஸ்திரத்தில் கிடைக்கிறது. लेकिन संगम युग की हिस्ट्री किसी शास्त्र में नहीं मिलती। ஆனால் சங்கம் யுகத்தினுடைய ஹிஸ்டரி வந்து இதிகாசம் எந்த ஒரு சாஸ்திரத்திலும் கிடைப்பதில்லை. वो हिस्ट्री जो संगम युग में पार्ट बजाया है, அந்த வரலாறு இது வந்து சங்கம் யுகத்தில் பாட்டை செஞ்சிருக்காங்களோ, संगम युगी कृष्ण के रूप में சங்கம் யுக கிருஷ்ணனுடைய ரூபத்தில் इसकी गोद में बैठ करके पार्ट बजाया है। யாருடைய மடியில அமர்ந்து விட்டு பாட்டை செஞ்சிருக்காங்க? कृष्ण वाली आत्मा ने किसकी गोद में बैठकर पार्ट बजाया? கிருஷ்ணருடைய ஆத்மா வந்து யாருடைய மடியில அமர்ந்து விட்டு பாட்டு செஞ்சிருக்காங்க? है शंकर की गोद में बैठ करके बच्चे का पार्ट बजाया। சங்கரனுடைய மடியில் அமர்ந்து விட்டு குழந்தையினுடைய பாட்டு செஞ்சிருக்காங்க. वो बच्चा कृष्ण प्रैक्टिकल में, அந்த குழந்தை கிருஷ்ணர் பிராக்டிக்கல்ல आत्मिक रूप में ஆத்மீக ரூபத்தில் प्रवेश रहता है या नहीं रहता है? பிரவேசம் ஆகிவிட்டு இருக்கிறாரா இல்லையா? है संपन्न होने के बाद भी சம்பன்னம் ஆகிய பிறகும் கூடவா? है संपन्न होने के बाद भी प्रवेश रहता है? சம்பன்னம் ஆகிய பிறகும் கூட பிரவேசமாக இருக்கிறாரா? नहीं तो कहाँ जाता है? இல்லைன்னு சொல்றாங்க. பிறகு அவர் எங்க செல்கிறாரு? है जगदम्बा में जाता है। ஜெகதம்பால போறாங்கன்னு சொல்றாங்க. பாபா கேக்குறாரு, ஜெகதம்பால போறாரா? जगदम्बा में अधूरे रूप में जाता है या संपूर्ण रूप में जाता है? ஜெகதம்பால வந்து அரைகுறையான ரூபத்தில் செல்கிறாரா இல்லையானால் சம்பூர்ணமான ரூபத்தில் செல்கிறாரா? माना जब बाप का जन्म होता है तो बच्चे का जन्म नहीं होता। அப்படியானால் எப்பொழுது வந்து தந்தையினுடைய பிறப்பு ஏற்படுகிறதோ அப்பொழுது குழந்தையினுடைய பிறப்பு ஏற்படுவதில்லையா? अरे
बच्चा जब संपूर्ण बनता है, हाथ पांव नाक आंख कान 9 அரே குழந்தை வந்து எப்பொழுது சம்பூர்ணமாகுகிறது என்னவென்றால் கண்ணு மூக்கு நாக்கு வாய் 9 இந்திரியங்கள் வந்து इंद्रियों से और संपूर्ण होकर के மற்றும் முழுமையாகிவிட்டு थोड़ा बड़ा हो जाता है, परिपूर्ण हो जाता है गर्भ, கொஞ்சம் வந்து பெரிசாகி விடுகிறது. அந்த கர்ப்பம் வந்து சம்பூர்ணமாகி விடுகிறது. ही जन्म लेता है प्रत्यक्षता रूपी या அப்பொழுதுதான் வந்து பிரத்யக்ஷதா ரூபி பிறப்பை எடுத்துக்கிறாங்களா पहले ही जन्म लेता है? இல்லையானால் முதலையே வந்து எடுத்துக்கிறாங்களா? इसका मतलब 17-18 में वो आत्मा संपन्न नहीं बनती. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் 17-18ல அந்த ஆத்மா சம்பூர்ணம் ஆகுவதில்லையா? बाप का प्रत्यक्षता जन्म है, தந்தையினுடைய வெளித்தோன்றுதல் ஆகிய இருக்கக்கூடிய பிறப்பாக இருக்கு. प्रत्यक्षता रूपी जन्म है तो बच्चे का नहीं है. அப்பொழுது குழந்தையினுடையது அந்த பிறப்பு இல்லையா? तो जब बच्चे का जन्म है எனவே எப்பொழுது அந்த குழந்தையினுடைய பிறப்பு இருக்கோ तो वो आत्मा संपूर्ण माने संपूर्ण चंद्रमा हो गई. அப்பொழுது அந்த ஆத்மா சம்பூர்ணம் அதாவது சம்பூர்ணமான சந்திரனாக ஆகிறாரு. क्या हो गई? संपूर्ण चंद्रमा हो गई. என்ன ஆகிறாரு? சம்பூர்ணமான சந்திரனாக ஆகிறாரு. तो संपूर्ण चंद्रमा कहाँ जाता है? எனவே அந்த சம்பூர்ணமான சந்திரன் எங்கு செல்கிறாரு? हाँ, वो ही राम बाप அதே ராமர் தந்தை उसी में प्रवेश होकर के पाठ बजाता है. அவருக்குள்ளே வந்து பிரவேசமாகிவிட்டு பாட்டை செய்கிறார். वो राम बाप वाली आत्मा அந்த ராமர் தந்தையினுடைய ஆத்மா उसका पाठ पूरा हुआ. அவருடைய பாட்டு வந்து முழுமையாகிவிட்டது. वो देवभान में आके पाठ बजाएगी அவர் வந்து தேகாபிமானத்தில் வந்து விட்டு பாட்டு செய்வாங்களா या आत्मा भान में पाठ बजाएगी? இல்லையானால் ஆத்மாபிமானத்தில் பாட்டு செய்வாங்களா? है कैसा पाठ बजाएगी? எப்படி பாட்டு பண்ணுவாங்க? आत्मिक स्थिति में सदा पाठ बजाएगी. ஆத்மீக ஸ்திதியில் எப்பொழுதுமே பாட்டு பண்ணுவாங்களா? माने शूटिंग पूरी हो गई उस आत्मा की. அப்படியானால் அந்த ஆத்மாவினுடைய ஷூட்டிங் வந்து முழுமையாகி விட்டதா? है सभी के लिए शूटिंग पूरी हो गई. அனைவருக்காகவும் ஷூட்டிங் வந்து நிறைவேறி விட்டதா? अरे शूटिंग तब तक चलती रहती है ड्रामा की அரே டிராமாவினுடைய ஷூட்டிங் வந்து அப்பொழுது வரை நடந்து கொண்டே இருக்கிறது जब तक संपूर्ण पक्की शूटिंग न हो जाए. எப்பொழுது வரை சம்பூர்ணமான பக்காவான ஷூட்டிங் வந்து ஏற்படுவதில்லையோ. शूटिंग में थोड़ी भी रील में कमी रहेगी तो ஷூட்டிங்ல ரீல்ல வந்து ஏதோ கொஞ்சம் குறை இருந்தாலும் கூட दोबारा शूट होती है. அப்பொழுது அது திரும்பவும் ஷூட் ஆகுகிறது. तो 17-18 में संपूर्ण शूटिंग 500 करोड़ की हो जाएगी. அப்பொழுது 17-18ல சம்பூர்ணமாக 500 கோடி ஆத்மாக்களின் ஷூட்டிங் வந்து நடந்து விடுமா? फिर பிறகு शूटिंग चालू रहेगी या नहीं रहेगी? ஷூட்டிங் வந்து நடந்து கொண்டே இருக்குமா இல்லையா? शूटिंग चालू रहेगी. ஷூட்டிங் வந்து நடந்து கொண்டேதான் இருக்கும். और जब तक शूटिंग चालू रहेगी तब तक रामकृष्ण की आत्माएं इस सच रूपी रंगमंच पर மற்றும் எப்பொழுது வரை ஷூட்டிங் வந்து நடந்து கொண்டே இருக்கிறதோ அப்பொழுது வரை ராமர் மற்றும் கிருஷ்ணனுடைய ஆத்மா संपन्न स्टेज में पार्ट बजाएंगी या नहीं बजाएंगी? அப்பொழுது வரை அந்த ராமர் மற்றும் கிருஷ்ணனுடைய ஆத்மா இந்த உலகத்தில் சம்பூர்ணமான ஸ்டேஜ்ல பாட்டு செய்வாங்களா இல்லையா? पार्ट भी बजाएंगी. பாட்டு கூட செய்வாங்க. तो कृष्ण वाली आत्मा संगमयुगी कृष्ण के रूप में पार्ट बजाती है. எனவே கிருஷ்ணனுடைய ஆத்மா சங்கம்யுகி கிருஷ்ணனுடைய ரூபத்துல பாட்டை செய்றாங்க. बाकी जो ज्ञानी आत्माएं हैं वो ये कहेंगी அதை தவிர யார் ஞானி ஆத்மாக்களாக இருப்பாங்களோ அவங்க இது சொல்லுவாங்க. जिनका शरीर ही नहीं है उनका नाम थोड़े ही दिया जाता है.
யாருக்கு வந்து உடலே இல்லையோ அவங்களுக்கு வந்து பெயரை கொடுக்கப்படுகிறதா என்ன? नाम शरीरधारी का दिया जाता है பெயர் என்பது உடலில் இருக்கக்கூடியவங்களுக்கு தரப்படுகிறதா या आत्मा का नाम दिया जाता है? இல்லையானால் ஆத்மாவிற்கு பெயரை தரப்படுகிறதா है? या सूक्ष्म शरीर का नाम दिया जाता है? இல்லையானால் சூட்ச்ம உடலினுடைய பெயரை தரப்படுகிறதா शरीरधारी का नाम दिया जाता है। உடலில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் பெயரை தரப்படுகிறது। तो जो ज्ञानी है उनकी बुद्धि में बैठता है कि संगमगी कृष्ण का पाठ எனவே யார் ஞானிகளாக இருக்காங்களோ அவங்களுடைய புத்தியில் இது அமருகிறது என்னவென்றால் சங்கமிகு கிருஷ்ணனுடைய பாட்டு राम वाले शरीर है उसका है, ராமனுடைய உடல் இருக்கு அவருடையதாகும்। और जो ज्ञानी नहीं है மற்றும் யார் வந்து ஞானிகளாக இல்லையோ माना रुद्रमाला के मण का नहीं है அப்படியானால் ருத்ரமாலையினுடைய மணியாக இல்லையோ या उस कुल के नहीं है, இல்லையானால் அந்த குலத்தை சேர்ந்தவர்கள் இல்லையோ यथा राजा तथा प्रजा नहीं है, எப்படிப்பட்ட ராஜாவோ அப்படிப்பட்ட பிரஜையாக இல்லையோ बाकी 4.5 लाख से बगैर जितनी भी मनुष्य आत्माएं हैं 4 லட்சம் ஆத்மாக்களை தவிர வேற யாரெல்லாம் மனித ஆத்மாக்கள் இருக்கிறாங்களோ वो कृष्ण को ही भगवान मानेंगे। அவர்கள் வந்து கிருஷ்ணரை தான் பகவான் என்று ஏற்றுக்கொள்வார்கள்। दादा लेखराज वाली आत्मा को ही भगवान के रूप में मानेंगे। தாதா லேக்ராஜனுடைய ஆத்மாவை தான் வந்து பகவானுடைய ரூபத்தில் ஏற்றுக்கொள்வாங்க। भले शरीर है या नहीं है, भले उड़ल இருக்கோ இல்ல உடல் இல்லையோ है शरीर तो 69 में ही खत्म हो गया। உடல் இருக்கா உடல் வந்து 69லே வந்து முடிந்து விட்டது। तो तीसरी बार विनाश कब होता है? எனவே மூன்றாவது தடவை அழிவு எப்பொழுது ஏற்படுகிறது? ब्राह्मणों की सृष्टि में பிராமணர்களின் உலகத்தில் 2017-18 2017-18ல घबराहट हो रही है क्या है? பதட்டமாக இருக்கு என்ன? घबराहट तो नहीं हो रही है। பதட்டம் அடைவதில்லை। 76 में भी कोई देह से थोड़े ही खत्म हो गए थे। 76ல கூட யாராவது என்ன உடல் மூலமாக முடிந்து விட்டாங்களா என்ன? है? सन 76 में विनाश की घोषणा बाबा ने की मुरलियों में। முரளியில 76ல வந்து அழிவினுடைய டிக்ளரேஷன் பாபா வந்து செஞ்சாரு। चित्रों में படங்களில் முரளியில் है, ज्ञानामृत पट्टिका में ஞானாமிர்த அந்த மேகசின்ல तो क्या ये शरीर खत्म हो गया था? அப்பொழுது என்ன இந்த உடல் வந்து முடிந்து விட்டதா? है? तो चिंता कब होती है? எனவே எப்பொழுது வந்து கவலை வருகிறது? जब शरीर खत्म हो जाए तो हम எப்பொழுது வந்து உடல் வந்து முடிந்து விடுகிறதோ देह अभिमानी है या आत्माभिमानी है? எனவே நாம் தேகாபிமானிகளா இல்லையானால் ஆத்மாபிமானிகளா? देह की ज्यादा चिंता है, தேகத்திற்கு உடலுக்கு அதிகமாக கவலை இருக்கா? आत्मा के पद का विनाश हो जाए कोई चिंता नहीं। ஆத்மாவினுடைய பதவியின் அழிவு ஏற்பட்டு விடுகிறது அதற்கு எந்த ஒரு கவலையும் இல்லையா? है? होना क्या चाहिए? ஆனால் என்ன நடக்க வேண்டும்? आत्मा की चिंता होनी चाहिए, ஆத்மாவினுடைய கவலை ஏற்பட வேண்டும்। उसको कहेंगे पुरुष अर्थ। அதை தான் வந்து புருஷ் அர்த் என்று சொல்லப்படுகிறது। पुरुष माने आत्मा, अर्थ माने लिए। புருஷ் அப்படினால் ஆத்மா, அர்த் அப்படினால் அதற்காக। हम जो कुछ भी कर रहे हैं நாம் என்னவெல்லாம் செய்கிறோமோ कर्म செயல்கள் बोल रहे हैं मुख से, வாயின் மூலமாக சொல்கிறோம், देख रहे हैं आंखों से, கண்கள் மூலமாக பார்க்கிறோம், संकल्प कर रहे हैं मन से, மனதின் மூலமாக எண்ணங்களை கொண்டு வருகிறோம்। जो कुछ भी कर रहे हैं என்னவெல்லாம் செய்கிறோமோ किसके लिए करना चाहिए? யாருக்காக செய்ய வேண்டும்? आत्मा के लिए करना चाहिए, लेकिन हम ஆத்மாவிற்காக செய்ய வேண்டும்। ஆனால் किसके लिए कर रहे हैं?
நாம் யாருக்காக செய்கிறோம்? है? देख इसलिए निश्चिंत है। உடலுக்காக செய்கிறோம், அதனால்தான் கவலை இல்லாமல் இருக்கிறோம். हमारी देह तो खत्म होने वाली है नहीं अभी। நம்மளுடைய உடல் வந்து இப்பொழுது அழிய போகுவதில்லை. जैसे 76 में ब्राह्मणों की पुरानी दुनिया का विनाश हुआ था, எப்படி வந்து 76ல பிராமணர்களின் பழைய உலகத்தினுடைய அழிவு ஏற்பட்டது. लेकिन हमारी देह तो बरकरार रही। ஆனால் எங்களுடைய உடல் வந்து அப்படியேதான் இருந்தது. हमें कोई चिंता नहीं हुई। நமக்கு எந்த ஒரு கவலையும் ஏற்படவில்லை. ऐसे अभी भी அதே போலதான் இப்பவும் கூட चिंता भले नहीं हुई, கவலை வந்து பலே ஏற்படவில்லை. लेकिन एडवांस में आने से पहले अपनी मानसिक स्थिति को देखें। ஆனால் அட்வான்ஸ்ல வரத்திற்கு முன்னால தன்னுடைய மனதின் நிலையை பாருங்க. मानसिक स्थिति डावाडोल थी या மனதனுடைய நிலை வந்து அசையக்கூடியதாக இருந்ததா, कोई ठिकाना मिला था बुद्धि को? இல்லையானால் புத்திற்கு வந்து ஏதாவது நிரந்தரமான இடம் கிடைத்ததா? है डावाडोल थी। புத்தி வந்து ஆடிக்கொண்டே இருந்தது. और जब मानसिक स्थिति डावाडोल थी, எனவே எப்பொழுது மனதனுடைய நிலை வந்து இப்படி ஆடிக்கொண்டே இருந்ததோ, माने आत्मा डोल रही थी। அப்படியானால் ஆத்மா என்ன ஆச்சுன்னா ஆத்மா அசைஞ்சு கொண்டே இருந்தது. आत्मा डोलायमान थी या अचल थी? ஆத்மா வந்து ஆடிக்கொண்டே இருந்ததா, அசைஞ்சு கொண்டே இருந்ததா, இல்லையானால் நிலைஞ்சு இருந்துச்சா? डोलायमान थी। அதுவும் கூட வந்து அசைஞ்சு கொண்டே ஆடிக்கொண்டே இருந்துச்சு. अब जब आत्मा डोलायमान होती है, எனவே எப்பொழுது வந்து ஆத்மா ஆடுகிறதோ, मन चंचल होता है, மனம் வந்து நிலையற்றதாக இருக்கோ, मन कंट्रोल से बाहर हुआ, மனம் வந்து கண்ட்ரோல்ல இருந்து வெளியேறுகிறது, ठिकाना नहीं था, तो எந்த ஒரு நிலையும் இடமும் இருக்காமல் இருந்தது. इससे साबित होता है कि எனவே அதன் மூலமாக இது நிரூபணமாகுகிறது, हम संगम युग में मौज में थे या परेशानी महसूस कर रहे थे। என்னவென்றால் சங்கம் யுகத்தில் நாம் மகிழ்ச்சியில் இருந்தோமா, இல்லையானால் ஏதாவது ஒரு தொந்தரவை வந்து அனுபவம் செய்து கொண்டிருந்தோமா? फिर जब एडवांस में आए, பிறகு எப்பொழுது அட்வான்ஸ்ல வந்தோமோ, तो मौज में अनुभव करने लगे या அப்பொழுது வந்து தன்னை மகிழ்ச்சியில் அனுபவம் செய்த தொடங்கிவிட்டோமா, परेशानी का अनुभव किया? இல்லையானால் ஏதாவது தொந்தரவை அனுபவம் செய்தோமா? मौज में अनुभव करने लगे। அந்த மகிழ்ச்சியை தான் வந்து நாம் அனுபவம் செய்தோம். और बाबा भी यही कहते हैं, மற்றும் பாபாவும் கூட இதேதான் சொல்கிறாரு. सारा संगम युग है मौजों का युग। முழு சங்கம் யுகமும் வந்து மகிழ்ச்சிக்கான யுகமாகும். क्या? पूरा संगम युग मौजों का युग है। என்ன? முழு சங்கம் யுகமும் வந்து மகிழ்ச்சிக்கான யுகமாகும். जितनी मनसा से मौज मनाएंगे, எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து மனதின் மூலமாக மகிழ்ச்சியில இருப்போமோ, उतना जन्म जन्मांतर सुखी रहेंगे அவ்வளவுக்கு எவ்வளவு ஜென்ம ஜென்மமாக சுகத்தில் இருப்போம். और जितना मनसा में परेशानी महसूस करेंगे, மற்றும் எவ்வளவுக்கு எவ்வளவு மனதில் வந்து தொந்தரவை அனுபவம் செய்வீர்களோ, समस्याएं महसूस करेंगे, பிரச்சனைகளை வந்து அனுபவம் செய்வீர்களோ, दुख का अनुभव करेंगे, துக்கத்தை வந்து அனுபவம் செய்வீர்களோ, रोने का अनुभव करेंगे, அழுறதை வந்து அனுபவம் செய்வீர்களோ, उतने ही वहाँ दुनिया में दुखी रहेंगे। அவ்வளவுக்கு எவ்வளவு அங்க உலகத்தில் கூட துக்கத்தில் தான் இருப்போம். तो कैसी शूटिंग करनी चाहिए? அப்பொழுது எப்படிப்பட்ட ஷூட்டிங்கை செய்ய வேண்டும்? मौजों की शूटिंग करनी चाहिए, மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஷூட்டிங்கை வந்து செய்ய வேண்டும். लेकिन इसके लिए ज्ञान की पराकाष्ठा चाहिए। ஆனால் இதற்காக ஞானத்தினுடைய उच्चकट्ट நிலை வேண்டும். ज्ञान की पराकाष्ठा होगी, ஞானத்தின் அந்த பராகாஷ்டா இருந்தால், ज्ञान की पराकाष्ठा क्या? ஞானத்தின் அந்த उच्चकट्ट நிலை என்னவாகும்? हाँ, बाप தந்தையின் அறிமுகம்னு சொல்றாங்க. பாபா சொல்றார், ஆமா, के ऊपर अंश मात्र भी ये निश्चय आता है, தந்தையின் மீது வந்து கொஞ்சம் லேசாக கூட வந்து அனிச்சயம் வருகிறது என்றால்,
परसेंटेज में भी अनिश्चय बुद्धि बने, பர்சன்டேஜ்ல கூட சதவீதத்துல கூட அனிச்சய புத்தியாக ஆகிறோம் அப்படின்னா माने मौज में नहीं है। அப்படியானால் மகிழ்ச்சியில் இல்லை. ये नहीं कहा जाता कि 99% हमारा बाप है। இது வந்து சொல்லப்படுவதில்லை. என்னன்னா 99% அவர் தந்தையாக இருக்கிறாரு. हो सकता है 1% न हो। ஆனால் இப்படி இருக்கலாம், 1% இல்ல போல. कहेंगे இப்படி சொல்வீங்களா? है तो 100% है, இருக்கிறாரு அப்படின்னா 100% இருக்கிறாரு. नहीं है तो नहीं। இல்லை அப்படினால் இல்லை. तो ज्ञान की पराकाष्ठा चाहिए। எனவே ஞானத்தினுடைய அந்த உச்சக்கட்ட நிலை வேண்டும். ऐसी पराकाष्ठा में कभी भी क्या, இப்படிப்பட்ட அந்த நிலையில் எப்பொழுதுமே ஒரு பொழுதும் கூட हाँ बेचैनी का अनुभव नहीं करेंगे। தொந்தரவினுடைய அனுபவம் வந்து செய்ய மாட்டோம். सदा चैन में रहेंगे। எப்பொழுதுமே வந்து நிலைஞ்சு இருப்போம், தொந்தரவு இல்லாமல் இருப்போம். अमन चैन में रहेंगे। அமன் செயின்ல இருப்போம். अमन बाप के बच्चे हैं அமன் மனம் இல்லாத தந்தையினுடைய குழந்தைகளாகவும். तो क्या होना चाहिए, அப்பொழுது எப்படி இருக்க வேண்டும்? अमन होना चाहिए। अमन அமனாக இருக்க வேண்டும். चैन में होना चाहिए। மனம் வந்து தொந்தரவு இல்லாமல் இருக்க வேண்டும். लेकिन अमन चैन में नहीं है। ஆனால் அந்த மனம் வந்து தொந்தரவு இல்லாமல் இருப்பதில்லை. कारण காரணம் ज्ञान बुद्धि में नहीं है। ஞானம் புத்தியில இல்லன்னு கேக்குறாங்க. அதற்கு பாபா கேக்குறாரு, ஞானம் புத்தியில இல்லையா? ज्ञान का वर्षा तो एक कोई दे के गया है, उसकी बुद्धि में होगा। ஞானத்தினுடைய ஆஸ்தி வந்து ஒருத்தருக்கு தான் கொடுத்துட்டு போயிருக்கிறார். எனவே அவருடைய புத்தியில இருக்கலாம். हाँ एक बाप कौन सा, ஒரு தந்தையின் மீது நிச்சயம்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு, ஆமா. ஆனால் அந்த ஒரு தந்தை யாரு? अरे बेद के 2 बाप हैं। அரே, எல்லைக்கு அப்பாற்பட்ட 2 தந்தை இருக்காங்க. कौन से बाप को पहचाना? எந்த தந்தையை தெரிஞ்சுக்கினாங்க? अरे निराकार की पहचान भी कोई पहचान है। அரே, நிராகாரனுடைய அறிமுகம் கூட ஏதோ அறிமுகம் இருக்கா? साकार के द्वारा पहचान है। சாகாரத்தின் மூலமாக தான் நிராகாரத்தினுடைய அறிமுகமும் இருக்கு. तो साकार के द्वारा जो पहचान है, எனவே சாகாரத்தின் மூலமாக எந்த அறிமுகம் இருக்கோ उस पहचान को कोई कानों में बात डालता है அந்த அறிமுகத்தை யாராவது காதுல விஷயத்தை போடுறாங்க और हिल तो नहीं जाते हैं। மற்றும் நாம் வந்து அதுல இருந்து அசைஞ்சு விடுவதில்லை இல்லையா? सुनते ही नहीं। கேட்பதே இல்லைன்னு சொல்றாங்க. அதற்கு பாபா சொல்றாரு, கேட்பதே இல்லையா? पक्का बच्चा है। सदु ஆமா, உறுதியான குழந்தை ஆகும் பிறகு निंदा सुनिए न काना। சத்குருவினுடைய நிந்தனையை காதன் மூலமாகவும் கேட்காதீங்க. लेकिन एक बात और है, ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கு. बाप कहते हैं தந்தை சொல்கிறாரு, बच्चे का कनेक्शन बाप से குழந்தையினுடைய கனெக்ஷன் 2 महीने तक भी नहीं रहा। குழந்தையினுடைய கனெக்ஷன் வந்து தந்தையோடு 2 மாசம் வரை கூட இல்ல அப்படின்னா तो बाप क्या समझते हैं? அப்பொழுது தந்தை என்னன்னு புரிஞ்சுக்கிறாரு? बस समझ लो। அவ்வளவுதான், புரிஞ்சுக்கோங்க. जब से ज्ञान में आए हैं எப்பொழுதுல இருந்து ஞானத்தில் வந்திருக்கோமோ तब से लेकर के हम अखंड बच्चे बन के रहे हैं। அப்பொழுதுல இருந்து நாம் வந்து அகண்டமான குழந்தைகளாக இருக்கோமா? अखंड पढ़ाई पढ़ी है, அகண்டமான அந்த படிப்பை படிச்சிருக்கோமா?
इसमें तो बाप पढ़ाई पर बहुत जोर देते हैं। ஏனெனில் தந்தை வந்து படிப்பின் மீது ரொம்ப கவனம் கொடுக்கணும் என்று சொல்கிறார். कोई अखंड होकर के पढ़ाई नहीं पढ़ते हैं, रोज नहीं சிலர் வந்து அகண்டமாக இருந்து படிப்பை படிப்பதில்லை, தினமும் படிப்பதில்லை. पढ़ते हैं, 7 दिन में एक बार आते हैं। 7 நாள்ல ஒரு தடவை வராங்க. तो कौन से धर्म में चले जाते हैं? அப்பொழுது எந்த தர்மத்துல சென்று விடுறாங்க? कौन से धर्म की शूटिंग कर रहे हैं? எந்த தர்மத்தினுடைய ஷூட்டிங்கை செய்றாங்க? मुसलमान முஸ்லிம் जुमा जुमा जामा मस्जिद में जाएंगे, ஃப்ரைடே வந்து அவங்க ஜாமா மஸ்ஜித்துக்கு போவாங்க. जाते हैं ना? போறாங்க இல்லையா? तो कौन से धर्म में चले जाते हैं? कौन से धर्म की எனவே எந்த தர்மத்தில் சென்று விடுகிறோம்? எந்த தர்மத்தினுடைய ஷூட்டிங் நடக்குது? शूटिंग कर रहे हैं? मुसलमान जुमा जुमा जामा मस्जिद में जाएंगे, முஸ்லிம்ஸ் வந்து ஜுமா அதாவது ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை வந்து அவங்க ஜாமா மஸ்ஜிதுக்கு போறாங்க. जाते हैं ना? போறாங்க இல்லையா? और क्रिश्चियन மற்றும் கிறிஸ்டியன்ஸ் संडे गिरजाघर में जाएंगे, அவங்களும் வந்து சண்டே சர்ச்சுக்கு போறாங்க. रोज नहीं जाएंगे। தினசரி செல்வதில்லை. तो देखना है हमारी कौन सी शूटिंग हो रही है। எனவே நாம் வந்து பார்க்க வேண்டும் நம்மளுடைய எந்த ஷூட்டிங் நடக்கிறது. क्या रिहर्सल कर रहे हैं? என்ன ரிஹர்சல் செய்கிறோம்? पेट के धंधे को, जो 5 तत्वों का बना हुआ पेट है, வயிற்றினுடைய தொழிலை எந்த பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டிருக்க வயிறு இருக்கிறதோ उसके धंधे को ज्यादा महत्व देते हैं, அதனுடைய தொழிலுக்கு அதிகமான மகத்துவத்தை தருகிறோமா? या बुद्ध रूपी पेट को ज्यादा महत्व देते हैं? இல்லையா நாம் புத்தியாக இருக்கக்கூடிய வயிற்றுக்கு அதிகமான மகத்துவத்தை தருகிறோமா? ज्यादा पोषण किसमें, टाइम ज्यादा किसमें लगाते हैं? அதிகமான நேரம் வந்து எதுல ஈடுபடுத்துகிறோம்? दोनों में लगाते हैं, आधा लगाते हैं। ரெண்டுலயுமே ஈடுபடுத்துகிறோமா? பாதி ஈடுபடுத்துகிறோமா? 12 घंटा 12 मन மணி बुद्धि நேரமா? रूपी आत्मा के पोषण में लगाते हैं। 12 மணி நேரம் மனம் புத்தி ரூபமாகிய ஆத்மாவினுடைய பராமரிப்பில் ஈடுபடுத்துகிறோமா? है 12 घंटा है। 12 மணி நேரமா? सरेंडर हैंड्स के लिए तो बोला है சரண்டர் ஹேண்ட்ஸ்க்காக சொல்லப்பட்டிருக்கு. कि 16 घंटे ईश्वरीय सेवा में लगे रहेंगे, 16 மணி நேரம் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட்டிருந்தால் तो जो गृहस्थी लोग हैं அப்பொழுது யார் வந்து கிரகஸ்திகள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க, वो अगर 8 घंटे सेवा करते हैं तो उनके बराबर पहुंचेंगे। அப்பொழுது அவர்கள் வந்து 8 மணி நேரம் சேவை செய்தால் பிறகு அவர்களுக்கு சரிசமமாக வந்து சேர்வார்கள். क्या? तो जो घर गृहस्थ में रह करके என்ன எனவே யார் வந்து வீடு வாழ்க்கையில் இருந்து கொண்டு स्टार्ट कर रहे हैं, புருஷார்த்தத்தை செய்கிறார்களோ वो 12 घंटे करते हैं, அவர்கள் 12 மணி நேரம் செய்கிறார்கள். तो बहुत अच्छा है। அப்போ ரொம்ப நல்லதாகும். 12 घंटे कम है क्या? 12 மணி நேரம் கம்மியா இருக்கா என்ன? बाबा ने कहा 8 घंटा और हम 1.5 गुना कर रहे हैं। பாபா வந்து 8 மணி நேரம் தான் சொல்லிருக்காரு, ஆனா நம்ம அதிகமா செய்யறோம். है तो मन सदा मौज में रहता होगा। அப்பொழுது மனம் எப்பவுமே வந்து மகிழ்ச்சியில இருக்கும் போல. नहीं இல்லையா? रहता होगा कि नहीं? இருக்கா இல்லையா? तो बोला சொல்லி இருக்காரு. क्या फैसला हुआ? என்ன தீர்மானம்
செய்தீர்கள். जब ये सब क्लियर हो जाए, எப்பொழுது இது எல்லாமே கிளியர் ஆகி விடுகிறதோ, क्या என்ன கிளியர் ஆக வேண்டும்? ये सब क्या क्लियर हो जाए, இது எல்லாமேனா என்ன கிளியர் ஆக வேண்டும்? तब इस सृष्टि पर आना। அப்பொழுது இந்த உலகத்தில் வாங்க. क्या क्लियर हो जाए? என்ன கிளியர் ஆக வேண்டும்? ये 5 तत्वों की जो तमो प्रधान सृष्टि है, இந்த பஞ்சபூதங்களினுடைய எந்த தமோ பிரதானமான உலகம் இருக்கோ वो सात्विक बन जाए, அது வந்து சத்துவ பிரதானமாக ஆகிவிட வேண்டும். तब इस सृष्टि पर आना। அப்பொழுது பிறகு இந்த உலகத்தில் வாங்க. क्या? तो 5 तत्वों का मूल क्या है? என்ன? எனவே அந்த பஞ்சபூதங்களின் மூலம் என்ன? बीज कहाँ है? விதை எங்க இருக்கு? 500 करोड़ आत्माओं का बीज कहाँ है? 500 கோடி ஆத்மாக்களினுடைய விதை எங்க இருக்கு? है शिव बाबा। சிவ பாபா, जिसे हम नाम दे रहे हैं कॉम्बिनेशन, யாரை வந்து நாம் அந்த செயற்கையினுடைய பெயரை தருகிறோம்? निराकार का और साकार का। நிராகார் மற்றும் சாக்கார்னுடைய. तो निराकार है आत्माओं का बीज, எனவே நிராகார் வந்து ஆத்மாக்களின் விதையாவார், मनुष्यों का बीज। மனிதர்களின் விதையாவார். वो निराकार आत्मा அந்த நிராகார் ஆத்மா सोमनाथ मंदिर में हीरे के रूप में दिखाई गई। சோம்நாத் கோயில்ல வந்து அந்த வைரத்தினுடைய ரூபத்தில் காமிக்கப்பட்டிருக்கிறார். उसका काम तो हो गया सन 2036 तक। அவருடைய வேலை வந்து ஆயிடுச்சு 2036 வரை. समझने और समझाने का काम। புரிகிறது மற்றும் புரிய வைக்கக்கூடிய வேலை. 500 करोड़ आत्माएं समझ जाएंगी। 500 கோடி ஆத்மாக்கள் புரிந்து கொள்வார்கள். क्योंकि 80 साल में अभी दुनिया को संदेश नहीं मिला। யாராவது சொல்லுவாங்க இப்போ என்னன்னா 80 வருடங்கள்லயே உலகத்திற்கு சந்தேஷ் வந்து கிடைக்கல. तो फिर आगे के 20 साल में कैसे होगा? பிறகு வரக்கூடிய அந்த 20 வருடங்கள்ல எப்படி இந்த காரியம் சாத்தியமாகும்? अरे इंफॉर्मेशन टेक्नोलॉजी दिन दूनी रात चौगुनी बढ़ रही है या घट रही है? அரே அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து பகலில் 2 மடங்கு இரவில் 4 மடங்காக அது வந்து அதிகரித்து கொண்டே செல்கிறதா இல்லையானால் குறைகிறதா? तो संभव नहीं हो सकता। அப்பொழுது இந்த வேலை வந்து சாத்தியம் இல்லையா என்ன? 500-700 करोड़ मनुष्य आत्माओं को ऊंचते ऊंच बाप, 500 கோடி 700 கோடி ஆத்மாக்களுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை, सुप्रीम बाप का संदेश मिलना, சுப்ரீம் தந்தையினுடைய செய்தி கிடைப்பது, हेवनली गॉड फादर का संदेश, ஹெவன்லி காட் ஃபாதர்னுடைய சந்தேஷ். कि वो हेवनली गॉड फादर அந்த ஹெவன்லி காட் ஃபாதர் इस सृष्टि पर हेवन बनाने के लिए आया। இந்த உலகத்தில் ஹெவனை உருவாக்குவதற்காக வந்திருக்காரு. तो सारी मनुष्य आत्माओं को जब ये संदेश मिल जाता है, எனவே முழு மனித ஆத்மாக்களும் எப்பொழுது வந்து இந்த செய்தி கிடைத்து விடுகிறதோ कि वो हेवन बनाने के लिए आया और वो हेवन का वर्षा हमें भी चाहिए। என்னன்னா அவர் வந்து ஹெவனை உருவாக்குவதற்காக வந்திருக்காரு மற்றும் அந்த ஹெவனுடைய ஆஸ்தி வந்து எங்களுக்கும் வேண்டும். कोई ऐसी मनुष्य आत्मा है जो ये न चाहे कि हमें सुख नहीं चाहिए? யாராவது இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்களா எங்களுக்கு சுகமே வேண்டாம் என்று விரும்பக்கூடியவர்கள்? हमें तो दुख की दुनिया ही चाहिए। எங்களுக்கு வந்து துக்கத்தினுடைய உலகம் தான் வேண்டும். 500-700 करोड़ मनुष्यों में से कोई ऐसी आत्मा होगी? 500 கோடி 700 கோடி மனித ஆத்மாக்களில் வந்து யாராவது இப்படி ஆத்மாக்கள் இருப்பாங்களா? हैं? कोई नहीं होगी। யாருமே இருக்க மாட்டாங்க. माने कम से कम அப்படியானால் குறைந்ததிலும் குறைந்தபட்சமாக एक जन्म की जीवन मुक्ति ஒரு பிறவினுடைய ஜீவன் முக்தி हर मनुष्य आत्मा को चाहिए। ஒவ்வொரு மனித ஆத்மாக்களுக்கும் தேவை. एक जन्म के लिए सुख की दुनिया हर मनुष्य आत्मा को चाहिए। ஒரு ஜன்மத்திற்காக சுகத்தினுடைய உலகம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவை.
तो एक जन्म का सुख का वर्षा எனவே ஒரு பிறப்பினுடைய சுகத்தினுடைய ஆஸ்தி वो सभी को मिलता है। எல்லாருக்குமே வந்து கிடைக்கிறது। बाकी 21 जन्मों का वर्षा அதை தவிர 21 பிறவிகளின் ஆஸ்தி 8-10 करोड़ को मिलता है। 8-10 கோடிக்கு தான் கிடைக்கிறது। कितनों को? எத்தனை பேருக்கு? और 84 जन्म का वर्षा மற்றும் 84 பிறவிகளினுடைய ஆஸ்தி है? नहीं, पूरे 84 जन्म का वर्षा सुख का किसी को मिल ही नहीं सकता। முழு 84 பிறவிகளினுடைய சுகத்தினுடைய ஆஸ்தி வந்து யாருக்குமே கிடைக்கவே முடியாது। क्यों? ஏன் அப்படி? अगर दुख नहीं होगा तो सुख की कोई वैल्यू नहीं होगी। ஏனெனில் ஒருவேளை துக்கம் வந்து இல்லை என்றால் பிறகு சுகத்திற்கு எந்த ஒரு வேல்யூமே இருக்காது। दुख और सुख दोनों हैं इस सृष्टि पर। துக்கம் மற்றும் சுகம் ரெண்டுமே வந்து இந்த உலகத்தில் இருக்கு। रात भी है तो दिन भी है, ब्रह्मा का दिन भी है, ब्रह्मा இரவும் இருக்கிறது என்றும் மற்றும் பகலும் இருக்கிறது। की रात भी है। பிரம்மாவினுடைய பகலும் இருக்கு மற்றும் பிரம்மாவினுடைய இரவும் இருக்கு। तो ये ब्रह्मा का दिन எனவே இந்த பிரம்மாவினுடைய பகல் लाने के लिए கொண்டு வருவதற்காக भगवान बाप इस सृष्टि पर तुम बच्चों को निमित्त बनाता है। பகவான் தந்தை குழந்தைகளாகி உங்களை இந்த உலகத்தில் வந்து நிமித்தமாக்குகிறார்। ये 4.5 लाख बीज हैं। இந்த 4 லட்சம் பேர் வந்து விதைகள் ஆவாங்க। जो सतयुग से आदि से लेकर के யார் வந்து சத்தியுகத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து कलयुग के अंत तक दुनिया में கலியுகத்தின் கடைசி வரை உலகத்தில் जितनी भी राजाइयां होंगी எவ்வளவெல்லாம் வந்து ராஜாங்கம் இருந்ததோ उन राजाइयों के बीज वहां तक भी चलेंगे। அந்த ராஜாங்கத்தினுடைய விதை வந்து அங்கு வரைக்கும் கூட செல்லும்। वो बीज रूप आत्माएं हैं जो राजयोग बल से எனவே அவர்கள் வந்து விதை ரூபமான ஆத்மாக்கள் ஆகுவாங்க। யார் வந்து ராஜயோகத்தின் பலத்தின் மூலமாக क्या लेती हैं? என்ன எடுத்துக்கொள்கிறார்கள்? राजाई की शक्ति प्राप्त करती है, ராஜாங்கத்தினுடைய சக்தியை அடைகிறார்கள்। योग बल से। यथा राजा யோக பலத்தின் மூலமாக எப்படிப்பட்ட ராஜாவோ तथा प्रजा। அப்படிப்பட்ட பிரஜைகள்। तो इस सृष्टि पर हम कब लौटेंगे? எனவே இந்த உலகத்தில் நாம் எப்பொழுது திரும்பி வருவோம்? 2036-37 के बाद 2036-37க்கு பிறகு तुरंत लौटेंगे या टाइम लगेगा? உடனடியாக வருவோமா இல்லையானால் ஏதாவது டைம் பிடிக்குமா? है? तुरंत आएंगे। உடனடியா வருவோமா நம்ம? तुरंत 5 तत्वों की जो सृष्टि है உடனடியாக 5 பஞ்சபூதங்களில் இந்த உலகம் என்ன இருக்கோ पृथ्वी जलवायु अग्नि आकाश जो एकदम तमो प्रधान बन गए वो நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது ஒரேடியாக தமோ பிரதானமாக ஆகிவிட்டதோ प्रधान बन जाएंगे। அவை சத்தோ பிரதானமாக ஆகிவிடுமா? बन जाएंगे। ஆகிவிடுமா? अरे बन जाएंगे। ஆகிவிடுமா? ஏதாவது ஊதி விடுவீங்களா? ऐसे होगा? இப்படி நடக்குமா? है? टाइम लगेगा इसलिए बोला। டைம் வந்து பிடிக்கும் அதனால தான் சொல்லிருக்காரு। जब ये साफ क्लियर हो जाएगा எப்பொழுது இவை அனைத்துமே கிளியர் ஆகிவிடுமோ तब आना, அப்பொழுது வாங்க। फिर आकर के राज्य करना। அதற்கு பிறகு வந்து ராஜ்யத்தை செய்யுங்க। राज्य सत्तो प्रधान प्रकृति पर करेंगे, ராஜ்யம் என்பது சத்தோ பிரதானமான இயற்கையின் மீது செய்வோமா?
या ये जो तमो प्रधान प्रकृति विनाश काल में बन जाती है तब இல்லையானால் இந்த தமோ பிரதானமான இயற்கை எது வந்து அழிவு காலத்தில் இப்படி ஆகி விடுகிறதோ करेंगे அப்ப வந்து ராஜ்யம் செய்வோமா? तो टाइम नहीं लगेगा। எனவே வந்து நேரம் பிடிக்காதா என்ன? तो सतो प्रधान प्रकृति कैसे बनेगी? எனவே சத்தோ பிரதானமான இயற்கை வந்து எப்படி உருவாகும்? है योग बल से। யோக பலத்தின் மூலமாக। कैसा योग बल? எப்படிப்பட்ட யோக பலம்? मन मना भव सब மன் மனா பவ் बात की स्थिति में स्थित होकर के उसी में प्रवेश कर जाएंगे। அனைவருமே வந்து ஆத்மீக ஸ்திதியில நிலைந்து விட்டு அவருக்குள்ளே வந்து பிரவேசம் செய்து விடுவார்கள்। जो गीता में लिखा है क्या अव्यक्त मूर्तिना, எதற்காக வந்து கீதையில் எழுதப்பட்டிருக்கிறது அவ்யக்த மூர்த்தி நாம்। कैसी मूर्ति? எப்படிப்பட்ட மூர்த்தி? अव्यक्त मूर्ति। அவ்யக்த மூர்த்தி। अरे मूर्ति साकार होती है या अव्यक्त होती है? அரே மூர்த்தி வந்து சாகாரத்தில் இருக்குமா இல்லையானால் அவ்யக்தமாக இருக்குமா? साकार होती है। சாகாரத்தில் இருக்கும்। अव्यक्त माने जो न दिखाई पड़े, व्यक्त माने जो दिखाई पड़े। அவ்யக்த அப்படின்னா எது வந்து தென்படுவதில்லை, வியக்த அப்படின்னா எது வந்து பார்ப்பதில் வருகிறது। तो लिंग है साकार है या निराकार? எனவே லிங்கமாக இருக்கிறார் அப்படின்னா அது சாகாரமா இல்ல நிராகாரமா? फिर अव्यक्त मूर्ति कैसे பிறகு அவ்யக்த மூர்த்தி எப்படி ஆகிவிட்டாரு? है? हाँ अव्यक्त इसलिए कि इंद्रियां हैं, அவ்யக்தமாக ஏன் இருக்கிறார் அப்படின்னா இந்திரியங்கள் இருக்குதான்। लेकिन वो इंद्रियां ऐसी स्टेज बना ली है इंद्रियों वाले ने, ஆனால் அந்த இந்திரியங்களை கொண்டவர் வந்து இப்படிப்பட்ட ஸ்டேஜை உருவாக்கி கொண்டார்। ऐसी मनसा की स्टेज बनाई बुद्धि की இப்படிப்பட்ட மனதனுடைய அந்த புத்தியினுடைய ஸ்டேஜை வந்து உருவாக்கி கொண்டார்। कि वो इंद्रियां याद ही नहीं आती। என்னவென்றால் அந்த இந்திரியங்கள் வந்து நினைவிலே வருவதில்லை। इंद्रियों का रस, इंद्रियों का सुख இந்திரியங்களின் அந்த ரசனம், இந்திரியங்களின் அந்த சுகம் வந்து अनुभव ही नहीं करता। அனுபவமே செய்வதில்லை। तो जब अनुभव ही नहीं करेगा तो कर्म बंधन बंधेगा। எனவே எப்பொழுது வந்து அவர் அனுபவமே செய்வதில்லையோ அப்பொழுது கர்ம பந்தனம் வருமா? नहीं बनेगा। வராது। वो स्टेज दिखाई गई है அந்த ஸ்டேஜை தான் வந்து காமிக்கப்பட்டிருக்கு। कि उसमें लिंग में प्रकृति का भी बीज है। என்னவென்றால் அந்த லிங்கத்தில் வந்து இயற்கையினுடைய விதையும் இருக்கு। उस शरीर में जो लिंग रूप दिखाया गया அந்த உடல்ல எந்த லிங்க ரூபத்தை வந்து காமிக்கப்பட்டிருக்கோ और उसमें आत्मा भी है। மற்றும் அவர்ல வந்து ஆத்மாவும் கூட இருக்கு। दोनों बरकरार हैं। ரெண்டு பேருமே இருக்காங்க। 5000 वर्ष की सृष्टि में या 5000 வருடத்தினுடைய சிருஷ்டில नहीं बरकरार रहते हैं, இல்லையானால் அவர்கள் இருப்பதில்லையா? दोनों बरकरार रहते हैं। ரெண்டு பேருமே வந்து இருக்காங்க। और वो 5 तत्वों का जो शरीर है, மற்றும் அந்த பஞ்சபூதங்களின் எந்த உடல் இருக்கோ जो शरीर प्रकृति का पुतला है, எந்த உடல் வந்து அந்த இயற்கையினுடைய பொம்மையாகும்। है या नहीं? இருக்கா இல்லையா? प्रकृति का पुतला कैसा? இயற்கையினுடைய அந்த பொம்மை எப்படி இருக்கு? जिसने सारी सृष्टि का विनाश करा दिया। யார் வந்து முழு உலகத்தையும் அழித்து விட்டார்। जगत माता जैसा है या नहीं? ஜகத் மாதா போல இருக்காங்களா இல்லையா? अरे जगदम्बा जैसा है या नहीं? அரே ஜெகதம்பா போல இருக்காங்களா இல்லையா? जगदम्बा क्या करती है? तो ஜெகதம்பா என்ன செய்றாங்க? बनती है तो தமோ பிரதானமாக ஆகும் பொழுது सारी सृष्टि का विनाश कराती है। முழு உலகத்தையும் வந்து அழிக்கிறாங்க। वो तो चैतन्य मनुष्य आत्माओं का विनाश कराने के निमित्त है। அவங்க வந்து சைத்தன்யமான மனித ஆத்மாக்களை அழிக்கக்கூடிய நிமித்தமாக இருக்கிறாங்க। लेकिन ये परम ब्रह्म
ஆனால் இவர் பரம்பிரம்மா. 5 जड़ तत्वों का भी विनाश होता है। பஞ்ச ஜட தத்துவங்களும் அழிகிறது. इतना विशाल रूप में नहीं रहेंगे। இவ்வளவு வந்து விசால ரூபத்தில் வந்து இருக்க மாட்டாங்க. वो सारे जड़ तत्व योग बल से, அந்த எல்லாமே ஜடமான தத்துவங்கள் யோக பலத்தின் மூலமாக, योग माने प्यार, स्नेह, யோகம் அப்படின்னா அன்பு, சிநேகம், स्नेह के बल से सात्विक बनेंगे। அந்த அன்பனுடைய பலத்தின் மூலமாக சத்தோப்பிரதானமாக ஆகுவாங்க. जो यादगार है இது வந்து நினைவார்த்தம் இருக்கு. कि ऋषियों मुनियों के आश्रम में என்னவென்றால் ரிஷிகள் மற்றும் முனிகள் அவங்களுடைய ஆசிரமத்தில் शेर और बकरी एक घाट पानी पीते थे। சிங்கம் மற்றும் ஆடு ரெண்டு பேருமே ஒரே ஓடையில தண்ணீர் குடித்தார்கள். शेर बकरी जड़तुमयी बुद्धि वाले हैं சிங்கம் மற்றும் ஆடு வந்து ஜடமான புத்தி கொண்டவர்களா, या मनुष्यों जैसी चैतन्य बुद्धि है? இல்லையானால் மனிதர்களை போல் சைத்தன்யமான புத்தி இருக்கா? है जड़तुमयी बुद्धि होते हुए भी ஜடமான புத்தி கொண்டவர்களாக இருந்த போதிலும் वो आत्माएं मनुष्यों के वातावरण के प्रभाव में आकर के அந்த ஆத்மாக்கள் வந்து மனிதர்களுடைய சுற்றுச்சூழலினுடைய பிரபாவத்தில் வந்துவிட்டு मनुष्यों जैसे ही वातावरण की बुद्धि बन जाती है। மனிதர்கள் போலவே இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடிய புத்தியாக மாறிவிடுகிறது. तो ये 500-700 करोड़ मनुष्य आत्माएं எனவே இந்த 500-700 கோடி மனித ஆத்மாக்கள் आत्मिक स्थिति में जब एक जगह इकट्ठी हो जाएंगी, ஆத்மீக ஸ்திதியில எப்பொழுது ஒரு இடத்துல வந்து ஒன்று சேர்றாங்களோ, एक बिंदु रूप में, ஒரே ஒரு புள்ளி ரூபத்தில், तो जो 5 तत्वों का जो शरीर है पुतला बीज रूप में, அப்பொழுது இந்த பஞ்ச தத்துவங்களுடைய எந்த உடல் இருக்கிறதோ பொம்மை விதை ரூபத்தில், वो सात्विक बनेगा या नहीं बनेगा? அது சாத்விக் சத்தோப்பிரதானமாக ஆகுமா இல்லையா? टाइम लगेगा। நேரம் பிடிக்கும். ऐसे ही नहीं 36 के बाद कृष्ण का जन्म हो जाएगा। இப்படி இல்லை. என்னவென்றால் உடனடியாக 36க்கு பிறகு கிருஷ்ணனுடைய பிறப்பு ஏற்பட்டுடும் என்று. अब और हड़कंप आने लगा। अभी तक तो 100 साल ही था। இப்ப வந்து இன்னுமே வந்து அசைவு வர ஆரம்பிச்சிடுச்சு. என்னன்னா இப்ப வரைக்கும் 100 வருஷம் தான் இருந்துச்சு. अब 100 साल की जगह और बढ़ा दिया। ஆனால் இப்ப 100 வருஷத்துக்கு பதிலாக இன்னுமே அதிகமாக்கிட்டாரு. हाँ बोलो। சொல்லுங்க. அப்படி சொல்றாரு. जो लास्ट में जाता है वो सबसे पहले आता है। जो लास्ट में जाता है वो सबसे पहले आता है। हाँ लास्ट में जाता है वो सबसे पहले आएगा ही। யார் லாஸ்ட்ல போறாங்களோ அவங்க முதல்ல வராங்க அப்படி சொல்றாங்க. பாபா சொல்றாரு ஆமா, யார் லாஸ்ட்ல போறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. शुरुआत हो गई। शुरुआत हो गई। वो ही आएगा। कब आएगा? அவங்க தான் வருவாங்க. எப்போ வருவாங்க? उसका अपना शरीर सत्व प्रधान बने, எப்பொழுது அவருடைய உடல் வந்து சத்தோப்பிரதானமாக ஆகுமோ, लिंग सत्व प्रधान बने, அந்த லிங்கம் வந்து சத்தோப்பிரதானமாக ஆகுகிறதோ, वो तो सबसे पहले बनता है। बन जाता है क्या? इतनी जल्दी बन जाता है? அவர் இவ்வளவு சீக்கிரமாக அப்படி ஆகிடுறாரா? बन जाता है। ஆயிடுறாரா? बन जाता है। लिंग से अपने आप शरीर बन जाएगा। இவ்வளவு சீக்கிரம் ஆயிடுறாரா? லிங்கத்துல இருந்து தானாகவே வந்து உடல் உருவாகி விடுகிறதா? अरे वो साकार शरीर भी बर्फ में दबेगा या नहीं दबेगा? அரே அந்த சாக்கார உடல் கூட பனிக்கட்டில வந்து அவரும் ஃப்ரீஸ் ஆகுவாரா இல்லையா? सेकंड के लिए दबेगा। செகண்டுக்காக தான் வந்து இருப்பாருன்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு செகண்டா? एक सेकंड में 5 तत्व सत्व प्रधान बन जाते हैं। ஒரு செகண்ட்லயே வந்து பஞ்சபூதங்களும் சத்தோப்பிரதானமாக ஆகி விடுகிறதா? वो आत्मा के लिए அவங்க சொல்றாங்க ஒரு செகண்ட்ல ஜீவன் முக்தி கிடைத்து விடுகிறது. அதற்கு பாபா சொல்கிறார் அது வந்து ஆத்மாவினுடைய விஷயமாகும், जीवन के लिए बात है, வாழ்க்கைக்கான விஷயமாகும், जीवन मुक्ति की बात है। ஜீவன் முக்தியினுடைய விஷயமாகும்.
जीवित होने की बात है, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயமாகும். 5 तत्वों की बात नहीं है। பஞ்சபூதங்களின் விஷயம் இல்லை. वो प्रैक्टिस करते करते அவர் பிராக்டிஸ் செய்து கொண்டு आत्मा जब ऐसी योग की प्रैक्टिस में तीखी बन जाएगी, ஆத்மா எப்பொழுது இப்படிப்பட்ட யோகத்தினுடைய பிராக்டிஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாங்களோ, कि 1 सेकंड में नीचे से ऊपर चली जाए। என்னவென்றால் ஒரு செகண்ட்ல கீழ இருந்து மேல போயிடுறாங்க. अभी अभी साकारी, अभी अभी निराकारी, இப்பொழுதே வந்து சாக்காரி மற்றும் இப்பொழுது நிராகாரி, ऐसी स्टेज हो जाए இப்படிப்பட்ட ஸ்டேஜ் வந்து உருவாகி விடுகிறதோ, तब 1 सेकंड की बात। அப்பொழுதுதான் அது ஒரு செகண்டுக்கான விஷயமாகும். वो चैतन्य आत्मा की बात है, அது சைத்தன்யமான ஆத்மாவின் விஷயமாகும். जड़ शरीर की बात नहीं है। ஜடமான உடலுக்கான விஷயம் இல்லை. जड़ शरीर योग की प्रैक्टिस करेगा? ஜடமான உடல் வந்து யோகத்தினுடைய பிராக்டிஸை செய்யுமா? नहीं करेगा। செய்யாது. हाँ, जड़त्व बुद्धि वाले जो प्राणी हैं, ஆம், இது இருக்கலாம். என்னன்னா, ஜடமான புத்தி கொண்ட எந்த விலங்குகள் இருக்காங்களோ, वो भी प्रेम का अनुभव करते हैं या नहीं करते हैं? உயிரினங்கள் இருக்காங்களோ, அவங்க கூட அன்புனுடைய அனுபவத்தை செய்யறாங்களா இல்லையா? है? करते हैं। हित செய்யறாங்க. अनहित पशु पक्षी जाना, நல்லது கெட்டது இதையும் வந்து அந்த பறவைகள் விலங்குகள் இவங்களும் வந்து அறிவார்கள். जो पशु पक्षी जिनमें मन मनन चिंतन मंथनशील नहीं है, எந்த வந்து பறவைகள் விலங்குகள் யாருக்குள்ள வந்து மனன் சிந்தன் பண்ணக்கூடியதாக இல்லை, वो पशु पक्षी भी जानते हैं அந்த பசு பட்சிகள் அதாவது அந்த விலங்குகள் மற்றும் பறவைகள் கூட அறிவார்கள். ये हमारा हित करने वाला है, ये अहित करने वाला नहीं है। என்னன்னா, இவங்க வந்து நம்மளுடைய நல்லது செய்யக்கூடியவங்க தான், கெட்டது செய்யக்கூடியவங்க இல்லை. ये ऋषि मुनियों का आश्रम ऐसा है, இந்த ரிஷி முனிகளுடைய ஆசிரமம் இப்படி இருக்கு. हमारा कोई कल्याण नहीं हो सकता। எங்க வந்து எங்களுக்கு எந்த ஒரு தீங்குமே வந்து நடக்க போவதில்லை. वो नजदीक भी जाएंगे, அவங்க நெருக்கத்தில் சென்றாலும் கூட मनुष्य के ऋषियों मुनियों के, மனிதர்களுக்கு ரிஷி முனிகளுக்கு इसलिए नजदीक जाएंगे कि ये हमारे हितैषी हैं। ஏன் கிட்ட போகுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும் இவங்க வந்து எங்களுக்கு நல்லதை தான் செய்யக்கூடியவங்க, हमारे शत्रु नहीं है। எங்களுடைய எதிரி வந்து கிடையாது. ओम शांति। ஓம் சாந்தி.